வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம டிசம்பர் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க இருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எம்சிக்யூ பேட்டர்ன்ல நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். டிஎன்பிஎஸ்சி, டியூஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, டெட், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பின்னு சொல்லிட்டு நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எது எம்சிக்யூ பேட்டர்ன்ல இருக்கோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிறிஸ்பா எக்ஸாம் ஓரியன்டா பார்த்தீங்கன்னா இதுல கண்டென்ட் இருக்கும். ஸோ டோட்டலா ஒரு 12 ஹெட்டிங்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பைலிங்குலா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே சேர்த்து 39 பேஜஸ் வருது. அப்ப இங்கிலீஷ் தமிழ் தனித்தனியா நீங்க பிரிச்சு பார்க்கும்போது டோட்டலா ஒரு 20 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ காரணம் என்னன்னா கிறிஸ்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எது கேட்பாங்களோ இப்போ லேட்டஸ்டா நடக்கக்கூடிய எக்ஸாம் பேசிஸ்ல நம்ம கண்டென்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வருது. அடுத்து இந்தியா, மாநிலங்கள், சர்வதேச நிகழ்வுகள், வரலாறு, அதுக்கப்புறம் அரசியல் அமைப்பு, பாலிட்டி, பொருளாதார, எக்கனாமிக்ஸ், சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் அதிலே பாதுகாப்பு, அப்புறம் விளையாட்டு, விருதுகள், முக்கியமான நாட்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம பார்க்கல தலைப்புகள் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு ஓரியன்டா இருக்கக்கூடிய நியூஸ் பார்க்க இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் என்ன வேர்கள் மற்றும் விழுதுகள் அப்படின்ற திட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த திட்டம் எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த துறையில அப்படின்னா கூட்டுறவு துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ கூட்டுறவு துறையில வேர்கள் மற்றும் விழுதுகள் அப்படின்னு திட்டம். ஸோ வேர்கள் மற்றும் விழுதுகள் அப்படின்ற திட்டம் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் அண்ட் ரூட் ஸ்கீம் அப்படின்றது வேற இன்ட்ரடியூஸ்ட் இன் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது எந்த துறை அப்படின்றது நமக்கு கேள்வியாக கேட்பாங்க. அடுத்து வேர்கள் திட்டம் என்ன அப்படின்னா கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்கு தொடங்கப்பட்ட திட்டம். அப்போ கூட்டுறவு சங்க உறுப்பினர்களுக்காக தொடங்கப்பட்டது. விழுதுகள் அப்படின்ற திட்டம் கூட்டுறவு ஊழியர்களுக்காக தொடங்கப்பட்டது. ஸோ கூட்டுறவு சங்கங்கள் அப்படின்னும் உறுப்பினர் இருப்பாங்க. அந்த உறுப்பினர்களா என்ன பண்ணுவாங்க, டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துல ஓட்டு போட்டு அதுல இருக்கக்கூடிய சேர்மன், வைஸ் சேர்மன் சொல்லிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படி சொல்லி பார்க்கலாம். அதன் மூலமா கூட்டுறவு சங்கங்கள் இயங்கும் அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்காக தொடங்கப்பட்டது வேர்கள் திட்டமும் விழுதுகள் திட்டமும் அதுல இருக்க ஊழியர்களுக்காக தொடங்கப்பட்டது. நமக்கு எக்ஸாம்ல என்ன கேட்பாங்கன்னா எந்த துறையில இந்த வேர்கள் மற்றும் விழுதுகள் திட்டம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கூட்டுறவு துறை அப்படின்றது நமக்கு எக்ஸாம் ஐட்டம் இம்பார்ட்டன்ட். அடுத்து உதயம் தளம். அந்த உதயம் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது 1/7/2020 தொடங்கப்பட்டது. மத்திய அரசின் உதயம் தளத்தின் கீழ் பெண்கள் நடத்தும் சிறு தொழில்களின் தரவரிசையில் தமிழகம் 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அப்ப நியூஸ் என்னன்னா தமிழ்நாடு பொறுத்தவரை இந்த உதயம் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல என்ன பண்ணுவாங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் பண்றாரு. இதுல பெண்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுல தமிழ்நாடு எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா ரேங்கிங் பொறுத்தவரை ஸ்மால் பிசினஸ் அண்டர் பாத்தீங்கன்னா உதயம் அப்படின்றது செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. அப்ப உதயம் அப்படின்ற தளம் எதுக்காக அப்படின்னா எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கிறோம். எம்எஸ்எம்இ அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் சொல்லுவோம். சோ அதுல பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ல தமிழ்நாடு அப்படின்றது பெண்கள் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு அப்படி பார்க்கிறோம். அப்ப உதயம் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 1/7/2020 அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கிறோம். மத்திய அரசு தொடங்குனது அப்படி பார்க்கிறோம். சோ அடுத்து அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படின்னு தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்காங்க. சோ அப்ப அழிந்து வரும் ஆபத்தான உயிரினங்களை பாதுகாக்க தமிழக அரசு பாதுகாப்பு நிதியை அமைத்துள்ளது. இதனை எத்தனை கோடி பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்காக அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 50 கோடி. அப்ப அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்கிறது. அப்ப என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் எவ்வளவுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ₹50 crores அப்படின்னு பார்க்குறோம். இது 500 கோடியா 5000 கோடியா 1000 கோடியான்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன் கொடுப்போம். கொடுத்தாங்கன்னா 50 கோடி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப அழிந்து வரும் உயிரினங்களை பட்டியலிட்டு சொல்றது யாருன்னா நமக்கு தெரியும் ரெட் டேட்டா புக் அப்படின்றது ஐயூசிஎன் ரிலீஸ் பண்றாங்க. சோ அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா பட்டியலிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த உயிரினங்களை பாதுகாக்கணும். வேகமா அழிஞ்சிட்டு வருது, அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா இல்ல வல்னரபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த கேட்டகரியில அது எந்த நிலையில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அழிந்து வரக்கூடியது அப்படின்னும் போது என்னன்னா என்டேஞ்சர்ட் அப்படி பார்க்கிறோம். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட்னா மிகவும் ஆபத்தான நிலையில அழிந்து வரக்கூடியது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அந்த உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்கு 50 கோடி அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து துணைத் தலைவர் மாநில திட்டக்குழு டெபுட்டி சேர்மன் ஆஃப் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சோ ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட சேர்மன் யாருன்னா ஸ்டேட்டை பொறுத்தவரை மாநிலத்தை பொறுத்தவரை யார் இருப்பாருன்னா சிஎம் இருப்பார் அப்படி சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி திட்டக்குழு அப்படின்றது மத்திய அரசுல இருந்தது. இதுக்கு முன்னாடி 2014 வரையும் இருந்தது. 2015 என்ன வந்துருச்சுன்னா நிதி ஆயோக் அப்படின்றது ரீப்ளேஸ் பண்ணிச்சு உங்களுக்கு தெரியும். சோ அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அப்படி சொல்லி பார்க்குறோம். அது இப்ப மத்திய அரசு பாத்தீங்கன்னா எப்படி பிளானிங் அப்படின்றது மத்திய அரசும் பண்ணும் மாநில அரசும் பண்ணும். ஏன்னா கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, புதுப்பட்டியல இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். நம்ம இந்திய அரசமைப்புல கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்படி பார்க்கலாம். சோ இப்ப திட்டக்குழுவோட தலைவர் யாரு மாநிலத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிஎம். அதே மாதிரி இப்ப துணைத் தலைவர் யார் அப்படின்னா டெபுட்டி சிஎம் அப்படி பார்க்குறாங்க. சோ அப்ப துணை முதல்வர் அப்ப டெபுட்டி சேர்மன் அப்படின்னு பார்க்கும்போது யார் அப்படின்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன் உதயநிதி ஸ்டாலின் ஹஸ் பீன் அப்பாயிண்டட். அப்ப உதயநிதி ஸ்டாலின் மாநில திட்டக்குழு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்க்குறாங்க. சோ அது இம்பார்ட்டன்ட் நமக்கு கேட்பாங்க. அடுத்து தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் அப்படின்றது எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா தமிழ்நாடு பொறுத்தவரை 25/5/1971 ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்க தமிழ்நாடு திட்டக்குழு அப்படிங்க. அதே மத்திய அரசுல திட்டக்குழு
அப்படின்னு ஏற்படுத்தப்பட்டு 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்றது போடப்பட்டது அப்படின்னு தெரியும். 1950ஸ்ல அது வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ 1951ல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அப்ப திட்டக்குழு அப்படின்றது. அடுத்து 1952ல இருந்து ஆரம்பிச்சு இந்த திட்டங்கள் அப்படின்றது போட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்ப தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் அப்படின்னு எப்ப ஏற்படுத்தப்பட்டு கேட்பாங்க கேட்டாங்கன்னா 25/5/1971 அப்படின்னு பார்க்குறோம். சேர்மன் ஆஃப் த பிளானிங் கமிஷன் யாருன்னா சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின். அதுவும் இம்பார்ட்டன்ட் நம்ம கேட்பாங்க வந்து. அடுத்து 23/4/2021 தமிழ்நாடு மாநில மேம்பாட்டு கொள்கை கவுன்சில் என மறுபெயரிடப்பட்டது. அப்ப தமிழ்நாடு திட்டக்குழு அப்படின்றது மாநில திட்டக்குழு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மாநில மேம்பாட்டு கொள்கை கவுன்சில் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இப்படி கொடுத்துட்டு இதனுடைய தலைவர் யாருன்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா வந்து சிஎம் பாக்குறோம். இதனுடைய துணைத் தலைவர் யாருன்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா டெபுட்டி சிஎம் பாக்குறோம். அப்ப எது வந்து இந்த பெயராக மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கேட்டாங்கன்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தான் என்னவா மாறுது அப்படின்னா வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டெவலப்மெண்ட் பாலிசி கவுன்சிலா வந்து மாறுது அப்படின்னு பாக்குறோம். சோ அதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். அடுத்து கலைஞர் நூற்றாண்டு காலநிலை விளக்க பூங்கா வந்து கலைஞர் சென்டினரி கிளைமேட் இல்லுஸ்ட்ரேட் பார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எங்க இருக்கு அப்படின்னா கிளம்பாக்கத்துல இருக்கு. அப்ப எங்க இருக்கு அப்படின்றது நம்ம கேள்வியை வந்து கேட்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் வந்து கலைஞர் நூலகம் மற்றும் அறிவு மையம் எங்க இருக்குன்னு கேட்டா திருச்சியில இருக்கு. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்க இருக்குன்னா மதுரையில இருக்கு. கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா வந்து சென்னையில இருக்கு. அந்த கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம் எங்க இருக்குன்னா மதுரையில இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சோ அதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். நம்ம கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. சோ அப்ப எந்த சிட்டில இருக்கு அப்படின்றத கேட்பாங்க. எப்ப தொடங்கி வச்சாங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. அந்த டேட் வேணா அது விட்டுறலாம். பட் ஸ்கீமை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணணும் இயர் அண்ட் டேட் மந்த் வந்து கண்டிப்பா நம்ம நோட் பண்ணணும். அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். அடுத்து அந்த கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் கிளம்பாக்கம். அது உங்களுக்கு தெரியும். சோ கோயம்பேடுல இருந்தது தான் அங்க மாத்திட்டாங்க சொல்லுவாங்க. அடுத்து வைக்கம் போராட்டம் வெற்றி நூற்றாண்டு நிறைவு விழா அப்படின்னு பாக்குறோம். தி விக்டரி ஆஃப் சென்டனரி ஆஃப் வைக்கம் வைக்கம் ஸ்ட்ரகிள் அப்படி பாக்குறோம். அப்ப வைக்கம் போராட்டம் அப்படின்றது எங்க நடந்ததுன்னு கேரளா நடந்துன்னு தெரியும். இதுல வந்து தலைமை தாங்கி நடத்திய தமிழக தலைவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது தந்தை பெரியார் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப கேரளா நடந்த இந்த வைக்கம் போராட்டம் அப்படின்றது அதுக்கான நூற்றாண்டு நிறைவு விழா எங்க நடந்ததுன்னா கேரளா நடந்து டிசம்பர் 12 நடைபெற்றது அப்படிங்கிறோம். சோ அப்ப கேரளா மாநிலத்தில் வைக்கம் என்னும் இடத்தில் பெரியார் நடத்திய வைக்கம் போராட்டத்தில் வெற்றி நூற்றாண்டு விழா நடந்தது. இது தமிழக முதல்வரும் கலந்துட்டாங்க. அதே மாதிரி கேரளா முதல்வரும் கலந்துட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. சோ பெரியார் மெமோரியல் அண்ட் லைப்ரரி எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னா கேரளால ஓபன் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. சோ அதையும் பட்ட தந்தை பெரியார் வைக்கம் சத்தியாகிரகத்தில் முக்கிய பங்கு வகித்தார். அதற்காக அவர் 2 முறை சிறையில் அடைக்கப்பட்டார் மற்றும் வைக்கமின் நாயகன் என்று பட்டத்தை பெற்றார். அப்ப 2 முறை சிறைக்கு போயிருக்காரு. வைக்கம் நாயகன் அப்படின்னு பட்டத்தை வந்து பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுவும் நமக்கு எக்ஸாம் ஆயிடும். தமிழ்நாடு கவர்மெண்ட் பில்ட் மெமோரியல் லைப்ரரி இன் இஸ் ஆனர் எங்கன்னா கேரளால. அப்ப அவரது நினைவாக என்ன பண்ணிருக்காங்கன்னா கேரளால வைக்கம் பகுதியில் என்ன பண்ணிருக்காங்க அந்த சோ மெமோரியல் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்க. சோ அது இம்பார்ட்டன்ட். நந்தவனம் பாரம்பரிய பூங்கா அப்படின்றது வந்து எங்க இருக்குன்னா மாமல்லபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அப்ப நந்தவனம் பாரம்பரிய பூங்கா அமைக்கப்பட உள்ள இடம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஹெரிடேஜ் பார்க் அப்படின்னு மாமல்லபுரத்தில் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் குடைவரை கோயில்கள் ஒற்றைக்கல் ரதங்கள் அப்படின்றது யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெரிடேஜ் பார்க் அப்படின்றது வரப்போகுது அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஆபரேஷன் திரை நீக்கு. சோ ஆபரேஷன் திரை நீக்கு அப்படின்னு காவல்துறை வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து திரை நீக்கு என்ற சிறப்பு சைபர் கூட்ட நடவடிக்கை ஏற்பாடு செய்தது. அப்ப ஆபரேஷன் திரை நீக்கு அப்படின்றது யாரு எந்த துறை அப்படின்னு கேட்டா காவல்துறையில. எதுக்காக அப்படின்னா வந்து சைபர் குற்ற நடவடிக்கையை வந்து தடுக்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப தமிழ்நாடு போலீஸ் ஆர்கனைஸ் ஸ்பெஷல் சைபர் கிரைம் ஆபரேஷன் திரை நீக்கு அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. சோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து எந்த துறை அப்படின்ட்டு. அடுத்து தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் வந்து சோ இந்த தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவராக இப்ப நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆனா நமக்கு என்ன கேட்பாங்கன்னா தலைவர் யார் நியமிக்கப்பட்டார் கேட்க மாட்டாங்க. ஆனா தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தை பத்தி கேள்வியா கேட்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாக்குறோம். மியூசிக் சிட்டியா வந்து எது இருக்குன்னா தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுல சென்னை இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கு காரணம் என்ன இந்த ஆர்கனைசேஷன் ஒன் ஆஃப் த ரீசனா சொல்லலாம். சோ இட் வாஸ் ஸ்டார்டட் எப்ப அப்படின்னா 1955 அப்படின்னு பாக்குறோம். தமிழ்நாடு சங்கீத நாடக சபா அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து. சோ அப்ப தமிழ்நாடு சங்கீத நாடக சபை அப்படின்ற பெயர்ல வந்து தொடங்கப்பட்டது. 1973 தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படிங்க. அப்ப தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் அப்படின்னு எப்ப தொடங்கப்பட்டது 1955 அப்படின்னு கேட்பாங்க. அதோட பெயர் மாற்றம் அப்படின்றது தமிழ்நாடு சங்கீத நாடக சபை அப்படின்றது தான் என்னவா மாறுது தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றமா வந்து மாறுது அப்படின்னு பார்க்கிறோம் 1953. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் தமிழ் லிட்டரரி ரெனைசன்ஸ் டே அப்படின்னு உவேசாவின் பிறந்த நாளான பிப்ரவரி 19ஆம் தேதி வந்து நம்ம என்ன செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் தெரிவிச்சிருக்காரு. இப்போ உவேசா பத்தி நமக்கு கேள்வி கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா ஓலைச்சுவடிலாம் தேடி தேடி என்ன பண்றாருன்னா அவர் பதிப்பிக்கிறார். சோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அரிய தமிழ் பொக்கிஷ நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய நூல்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்ப சங்க இலக்கிய நூல்கள் வந்து அதாவது பனைய ஓலையில இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஏட்டுக்கு கொண்டு வந்த செயல் வந்து மிகப்பெரிய செயல் வந்து செஞ்சது யாரு அப்படின்னா வந்து சுவாமிநாத ஐயர்னு பார்க்கிறோம். சோ அப்ப உவேசா அவருடைய பிறந்த நாள் என்ன பண்ணா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இவருடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1955 இருந்து 1942 அப்படி பார்க்கிறோம். இயர் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். அது மாதிரி அவருடைய பிறந்த தினம் வந்து இப்ப நம்ம செலிப்ரேட் பண்றதுனால 19/2/1985 1855 அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கரெக்ட்.
அடுத்து சிறப்பு பெயர் என்னப்பா இவருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து தமிழ் தாத்தா புலமை பித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தமிழ் தாத்தா புலமை பித்தன் அப்படின்னு யாரை சொல்றோம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து உவேசாவை சொல்றோம். அப்ப தமிழ் தாத்தா புலமை பித்தன் அப்படின்னு. அப்புறம் டாக்டரேட் வந்து எங்க பண்றாரு, முனைவர் பட்டம் அப்படின்னா 1932 வந்து மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் வந்து பெறாரு அப்படிங்கிறோம். அடுத்து 1942 உவேசா நூலகம் வந்து மெட்ராஸ் திருவான்மையூர்ல வந்து ஏற்படுத்துறாரு. அந்த தபால் தலை வந்து இவருக்காக வெளியிடப்பட்டது வந்து 2006 இந்தியா அரசு வெளியிட்டு வாழ்க்கை வரலாறு என் சரிதம் ஆனந்த விகடன் இதெல்லாம் வந்து வெளியேறுது. அப்ப பயோகிராஃபி இவரை பத்தினது என் சரிதம் அப்படின்றது ஆனந்த விகடன்ல யாருடைய பயோகிராஃபி அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா உவேசாவுடைய. அப்ப உவேசா பத்தினது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவருடைய பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட போறோம்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க டிசம்பர் மந்த். ஸோ எப்போ அப்படின்னா 19/2 அப்போ பிப்ரவரி 19 செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இம்பார்ட்டன்ட். அடுத்து பாதை திட்டம் வந்து பாதை திட்டம் எங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாதை அப்படின்ற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமை உறுதிப்படுத்தும் அணுகுமுறை மாற்றம் முழுமையான அணுகுமுறை தலையீடு முயற்சி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பாதை அப்படின்னா பர்சனாலிட்டி அஃபரிங் ஆட்டிடியூட் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஹோலிஸ்டிக் அப்ரோச் இன்டர்வென்ஷன் இனிஷியேட்டிவ் அப்படின்றதா அதனுடைய விரிவாக்கம் வந்து இது யாருக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதா இம்பார்ட்டன்ட் வந்து ஆளுமை உறுதிப்படுத்தும் அணுகுமுறை மாற்றம் முழுமையான அணுகுமுறை தலையீடு வந்து முயற்சி வச்சு பார்க்குறோம். இது யாருக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா குழந்தைய நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையால் இந்த பிரிசம்னா கைதிகள் இருக்குல்ல அந்த குழந்தை கைதிகள் இருக்காங்களா ஸோ சிறார் இருக்காங்களா ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ அப்போ இவங்களுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த முயற்சியும் இந்த 1 வருட திட்டம் மனநல ஆலோசனை நடத்தை ஆலோசனை நோயாளிகள் மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை அளித்தல் மற்றும் முதல் முறையாக குற்றவாளிகளாக மாறும் குழந்தைகளை தொடர்ந்து கண்காணிப்புதல் ஆகியவற்றை வழங்கும். அப்ப யாருக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் போது சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா அது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எங்கன்னா பிரிசன் டிபார்ட்மெண்டோட சேர்ந்து வந்து அப்போ என்னன்னா சிறார்களா அந்த என்னன்னா கைதிகளா வந்து இருக்கக்கூடிய சிறார்கள் இருக்காங்களா ஸோ அவங்க முதல் முறையாக தவறு செஞ்சுட்டு சிறைச்சாலைக்கு வராங்களா ஸோ அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த பாதை திட்டம் சொல்லுவாங்க. அப்போ பாதை திட்டத்தோட விரிவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ பாதைனா பர்சனாலிட்டி அஃபரிங் ஆட்டிடியூட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹோலிஸ்டிக் அப்ரோச் அண்ட் இன்டர்வென்ஷன் இனிஷியேட்டிவ் அப்படி பார்க்குறது. ஸோ யார் இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சில்ட்ரன் வெல்ஃபேர் ஸ்பெஷல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட். அதுக்கடுத்து பிரிசனர்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இன்டர்வென்ஷன் சப்போர்ட் மிஷன் அப்படி சொல்லி பார்க்குறோம். இதோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ மெயினான 1 இயர் ப்ராஜெக்டாக வந்து ஹூஆர் ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்டராக இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து இந்த திட்டத்தை செயல்படுறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான புதுமைப்பெண் திட்டம். புதுமைப்பெண் திட்டம் அப்படின்னா நோக்கம் உயர்கல்வியில் சேர்க்கை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது. பயனாளிகள் என்னன்னா அரசு பள்ளியில படிச்சவங்க இப்ப அரசு உதயபுரம் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகள் இதுல வந்து சேர்த்திருக்காங்க அப்படிங்க. அப்ப பெனிஃபிஷியரி யாருன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் who completed classes வந்து 6 to 12 in கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் இப்போ என்ன பண்ண எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்க. புதுமைப்பெண் திட்டத்தில் வந்து சேலம் கல்லூரி மாணவர் சேர்க்கை அதிகபட்சமாக பதிவு செய்யப்பட்டுள்ள 8.9%. சென்னை வந்து 5.8, தருமபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆல்சோ நோன் ஆஸ் வந்து மூல ராமமிர்த அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ப்ரோக்ராம் அப்படி பார்க்குறோம். அப்போ புதுமைப்பெண் திட்டத்தோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா மூல ராமமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுவும் நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன் அப்படி பார்க்குறோம். வந்து இது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா வந்து செப்டம்பர் 5, 2022. சரி இப்போ டிசம்பர் மந்த் நியூஸ்ல வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட். எங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அரசு உதவி பெறும் பள்ளிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கும் இப்போ விரிவுபடுத்திருக்காங்க. அதனால வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன். வந்து மாநில அரசு மூல ராமமிர்த அம்மையார் புதுமைப்பெண் திட்டம் மற்றும் அரசு பள்ளியில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் எவ்வளவு வழங்க போறாங்கன்னா 1000 ரூபாய் மானியம் வழங்க திட்டம் சொல்லுவோம். ஸோ அப்போ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதா புதுமைப்பெண் திட்டம் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஹையர் எஜுகேஷன் டு டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து அப்படின்னு பார்க்குறோம். வந்து மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்படுது. அந்த முன்னர் புதுமைப்பெண் திட்டம் வந்து பெண் மாணவர்களுக்கு மட்டுமே உள்ளடக்கியது. அதே நேரத்தில் தமிழ் புதுமை திட்டம் அனைத்து மாணவர்களுக்கும் திறந்திருந்தது. 2 திட்டங்களும் இப்போது திருநங்கைகள் மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அப்ப ரெண்டுமே என்ன பண்ணா இப்போ விரிவுபடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன். ஸோ புதுமைப்பெண் திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 5/9/2022 தொடங்குறாங்க. சென்னையில் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன். அடுத்த புதுமைப்பெண் திட்டம் 2ஆம் கட்டம் வந்து எங்க தொடங்கினாங்கன்னா திருவள்ளூர் அப்படி பார்க்குறோம். தமிழ் புதுமை திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 9/8/2024 அப்படி சொல்லுவோம். ஸோ அது இம்பார்ட்டன். வந்து ஸோ அப்போ புதுமைப்பெண் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு மந்த் டேட் அப்படின்றது இம்பார்ட்டன். அதே மாதிரி தமிழ் புதுமை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு மந்த் அப்படின்றது இம்பார்ட்டன். ஸோ அது இம்பார்ட்டன். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கொஸ்டின் கேட்பாங்க. அது தொடங்கப்பட்ட இடம் வந்து சென்னை, இது தொடங்கப்பட்ட இடம் வந்து கோவை. அந்த ஃபர்ஸ்ட் இந்த தேர்ட் மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டா போதும். ஸோ அதான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மலிவு விலையில் மின்சாரம், அஃபோர்டபிள் எலக்ட்ரிசிட்டி. மலிவு விலை மின்சாரம் வழங்கும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக உள்ளது. அப்போ மலிவு விலையில் மின்சாரம் வழங்கக்கூடிய பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் அப்படி சொல்லி பார்க்குறோம். முதன்மை மாநிலம். அஃபோர்டபிள் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா இந்த தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். அவ்வளவுதான். அது நோட் பண்ணிட்டா போதும். வந்து அப்போ என்னன்னா ஸ்லாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 100 யூனிட், அடுத்து 200 யூனிட், 300 யூனிட் போகும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கலைஞர் கைவினை திட்டம், கலைஞர் கிராஃப்ட் ஸ்கீம் அப்படின்றது வந்து தமிழகத்தில் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக கடனுதவி வழங்க கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அப்ப யாருடைய
வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னா கைவினைஞர்கள், அதாவது கைவினை திட்டம் சொல்லியாச்சு. அப்ப கைவினைஞர்கள் உதவும். இத்திட்டத்தின்படி ரூபாய் 3 லட்சம் கடன் உதவி வழங்கப்படும். அப்ப இந்த திட்டத்துல எவ்வளவு கடன் உதவி வழங்க போறாங்கன்னா 3 லட்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது இம்பார்ட்டன்ட் வந்து. அப்ப கலைஞர் கிராஃப்ட் ஸ்கீம் அப்படின்றது யாருக்காக அப்படின்னா ஆர்டிசன்ஸ் அண்ட் தமிழ்நாடு பார்க்கிறோம். ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அப்ப விஸ்வகர்மா திட்டம் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் கைவினைஞர்கள் கிராஃப்ட்ஸ்மேன் அண்ட் ஆர்டிசன்ஸ்க்காக கொண்டு வந்தது தான் 17/9/2023 அப்படின்னு பார்க்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். அப்ப விஸ்வகர்மா ஸ்கீம் செப்டம்பர் 17 2023 இந்த டேட் யார் அப்படின்னா தந்தை பெரியாருடைய பிறந்த தினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நீரிழிவு உயிரி வங்கி டயபெட்டிக் பேங்க் அப்படின்றது வந்து டயபெட்டிக் பயோ பேங்க் வந்து இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிரி வங்கி எங்க தொடங்கப்பட்டதுன்னா சென்னையில் தொடங்கப்பட்டது. ஸோ அதனால இம்பார்ட்டன்ட். அப்ப நீரிழிவு உயிரி வங்கி எங்க இருக்கு? சென்னையில். அவ்வளவு முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி சில நியூஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் லைனர்ல படிக்கணும் ஃப்ரெண்ட். வந்து சப்போஸ் கேட்டுட்டாங்கன்னா நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். காலனி உற்பத்தி ஆலை வந்து ஷூ மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ராணிப்பேட்டை பணப்பாக்கத்தில் வந்து 1500 கோடி செலவில் அமையுள்ள புதிய காலனி உற்பத்தி ஆலைக்கு தமிழக முதல் அடிக்கல் நாட்டினார். இப்போ ராணிப்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இங்கெல்லாம் என்னன்னா தோல் பதனிடும் தொழிற்சாலை வந்து அதிகமா இருக்கு. ஸோ அங்க வந்து என்னன்னா தோல் உற்பத்தி எப்படி பார்க்கிறோம். இந்தியால அதிகமா தோல் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதியா எது இருக்கு அப்படின்னா இந்த வேலூர் பெல்ட் அப்படி சொல்லலாம். அதே மாதிரி தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை வகிக்கிறது அப்படி பார்க்கணும். அப்ப ஷூ மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து 1500 கோடியில அமைய உள்ள இடம் எங்கன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ராணிப்பேட்டையில இருக்கக்கூடிய பணப்பாக்கம் அப்படி சொல்றோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா 1500 கோடி அப்படின்னும் போது ஸோ அது வந்து கண்டிப்பா நமக்கு எக்ஸாம்ல கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிகப்பெரிய ப்ராஜெக்ட். இதனால என்ன ஆகும் அப்படின்னா உற்பத்தி, அதனால அரசுக்கு ஒரு வருமானம், அதெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படின்றது முக்கியமான ஒன்றா இதில் வந்து கருதப்படுகிறது. அடுத்து சாகித்ய அகாடமி விருது, இரண்டாவது மிக உயர்ந்த இலக்கிய விருது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ சாகித்ய அகாடமி விருது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கடாச்சலபதி திருநெல்வேலி எழுச்சி மற்றும் 1908ஆம் ஆண்டு பிஓசி ஆகியவற்றிற்காக வழங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். யாருக்கு வழங்கினாங்க, எந்த புத்தகத்துக்காக வழங்கினாங்க அப்படின்னு இம்பார்ட்டன்ட். இந்த செகண்ட் ஐஎஸ்சி லிட்டரரி அவார்டு ஞானபீட விருது வந்து ஃபர்ஸ்ட், சாகித்ய அகாடமி செகண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். வாஸ் கிவன் பை த சாகித்ய அகாடமி ஃபார் ஏஆர் வந்து வெங்கடாச்சலபதி அண்ட் திருநெல்வேலி அப்ரைசிங் அண்ட் பிஓசி 1908 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ரெண்டு புத்தகங்களுக்காக இதை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃபர்ஸ்ட் அவார்டு வாஸ் கிவன் ஃபார் த லிட்டரேச்சர் வந்து ஞானபீட அவார்டு அப்படின்னு. ஸோ இப்போ ஞானபீட விருது அப்படின்றது இலக்கிய விருதுலே மிக உயரிய விருது அப்படின்னு பார்க்கிறோம். சாகித்ய அகாடமி விருது 1984ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. எப்போ நிறுவனாங்க இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பாங்க. வந்து அது ஃபர்ஸ்ட் கிவன் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நிறுவனம் அடுத்த ஆண்டு 1955 கொடுத்துட்டு இருக்காங்க. முதல் சாகித்ய அகாடமி விருது தமிழ்ல யார் வாங்கினா, தமிழ் இன்பம் 1955 ராபி சேதுப்பிள்ளை வாங்குறாரு இருக்கிறோம். ஸோ அப்போ ராபி சேதுப்பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வாங்குற 1955 எப்படி சொல்லுறாங்க. ஸோ அடுத்து தமிழ் மொழிக்கு இதுவரை அகிலன் 1975 டி ஜெயகாந்தன் வந்து பார்த்தீங்கன்னா 2002 ஞானபீட விருது பெற்றுள்ளனர் அப்படி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஸோ அப்போ சோஃபா த 2 people ரிசீவ்டு ஞான்பீத் அவார்டு ஃபார் தமிழ்நாடு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது வாங்கினது யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அகிலன் வாங்கியிருக்காரு 1975, ஜெயகாந்தன் வந்து 2002 வந்து வாங்கியிருக்காரு பார்க்குறோம். ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. சாகித்ய அகாடமி ஃபர்ஸ்ட் வாங்கினது யார் அப்படின்னா சேதுப்பிள்ளை 1955 வந்திருக்காரு. இப்போ வாங்கினது கரெக்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் வெங்கடாச்சலம் வந்து வெங்கடாச்சலபதி வாங்கியிருக்காரு. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அவர் வாங்கின புத்தகத்தோட பேர் வந்து இம்பார்ட்டன்ட், திருநெல்வேலி எழுச்சி மற்றும் 1908ஆம் ஆண்டு பிஓசி அப்படின்னு பார்க்குறோம், பாபுசி அப்படி பார்க்குறோம். ஸோ அடுத்து மக்களை தேடி மருத்துவ திட்டம். ஸோ இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணது. ஸோ 5/8/2021 இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். இனாகிரேட்டட் எங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் அப்படி பார்க்குறோம். ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அந்த பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்யாது அப்படின்னு பார்க்குறோம். இதில் 2 கோடி மேலே வந்து தாண்டி போயிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பயனாளிகள் யார் அப்படின்னா வந்து ஓவர் த 45 years of age இந்த பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் த்ரூ ரெகுலர் டோர் டு டோர் ஸ்கிரீனிங் அண்ட் டிடெக்ஷன் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அப்போ பீப்புள் வித் டிசபிலிட்டிஸும் அந்த 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களை தேடி மருத்துவ திட்டம் வீடு தேடி போயிட்டு அவங்களுக்கு பண்றது மக்களை தேடி மருத்துவ திட்டம் சொல்லி பார்க்கிறோம். தொடங்கப்பட்டது வந்து 5/8/2021. திருவள்ளூர் சிலை வந்து கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளூர் சிலையின் 25வது வெள்ளி விழா ஜனவரி 1, 2000 அன்று கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ அந்த திருவள்ளூர் சிலை வந்து அமைக்கப்பட்டு வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஜனவரி 1, 2000 வச்சுக்கோங்க. The 25th silver jubilee of திருவள்ளூர் statue at Kanyakumari was celebrated on January 1, 2000. The statue will be celebrated as a statue of wisdom. வந்து இது சிலை வந்து ஞான சிலை என்ற பெயரில் கொண்டாடப்பட உள்ளது அப்படிங்கிறோம். ஸோ ஞான சிலை அப்படின்னு சொல்லி ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சிலை வந்து அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா திருவள்ளூர் சிலை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து விடியல் பயண திட்டம் தொடக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 8/5/2021. ஸோ விடியல் பயண திட்டம் அப்படின்னு எப்போ தொடங்கியது அப்படின்னா வந்து பெண்களுக்கானது. ஸோ இலவச பேருந்து வசதி எப்படி பார்க்கலாம் 8/5/2021 அப்படி பார்க்குறோம். ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணு. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட விடியல் பயண திட்டத்தின் கீழ் பெண்கள் மாதத்திற்கு சுமார் வந்து ரூபாய் 888 போக்குவரத்து செலவு சேமிக்க இந்த திட்டம் உதவுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ எவ்வளோ வந்து சேமிக்கிறாங்க அப்படின்றது வந்து அடுத்து ஸ்கீம் ஹாஸ் பீன் எக்ஸ்டெண்டட் டு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கும். இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ்க்கும் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே வந்து புதுமை பெண் திட்டத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. கடல் சாகச விளையாட்டு மையம் வந்து சி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் சென்டர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள முள்ளக்காடு கோவளம் கடற்கரையில் கடல் சாகச விளையாட்டுகளான மையம் அமைக்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. அப்ப எங்க அமைக்கப்பட உள்ளது கேட்பாங்க. கேட்டாங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அப்படி பார்க்கிறோம். எந்த பகுதினா முள்ளக்காடு கோவளம் பீச் அப்படி பார்க்கிறோம்.
அடுத்து மவுண்ட் வின்சன் அண்டார்டிகா வந்து ஸோ மவுண்ட் வின்சன் அண்டார்டிகா அப்படின்னு முத்தமிழ் செல்வி தமிழ்நாடு அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க அண்டார்டிகாவில் உள்ள வின்சன் மலையை ஏறி சாதனை படைத்துள்ளார் வந்து இவங்க எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய முதல் தமிழ் பெண் வந்து முத்தமிழ் செல்வி அந்த கல்பனா சாவ்லா விருது வந்து உங்களுக்கு 2023 தமிழக அரசு வழங்கியதுன்னு பார்க்கலாம். அப்போ முத்தமிழ் செல்வி அப்படின்றது வந்து மவுண்டனர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மலை ஏறுவதில் வந்து பார்த்தீங்கன்னா வீராங்கனையா இருக்காங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இவங்க அண்டார்டிகால மவுண்ட் வின்சன் வந்து ஏறி இருக்காங்க, எவரெஸ்ட் வந்து ஏறி இருக்காங்க, கல்பனா சாவ்லா விருது வாங்கியிருக்காங்க அப்படி பார்க்குறோம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 வந்து ஸோ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் அப்படின்னு சமீபத்தில் இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கட்டணமில்லா சிகிச்சை தொகை 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமும் உயர்த்தப்பட்டுள்ளது. அப்ப ஆக்சிடென்ட் ஆயிட்டு விபத்துல வந்து பார்த்தீங்கன்னா காயம் ஏற்பட்டு உடனடியாக வந்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரை இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 48 மணி நேரத்துக்குள்ள கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ சாலை விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் முதல் 48 மணி நேரத்துக்கு அவசர மருத்துவ சிகிச்சை செலவை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் வகையில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 18/12/2001 அன்று கொண்டு வரப்பட்டது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ எங்க கொண்டு வந்தாலும் செங்கல்பட்டுல அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல டேட் வந்து 18/12/2021 செங்கல்பட்டு மாவட்டம் வந்து ஸோ முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு அட்டை உடையவர்கள் இல்லாதவர்கள் பிற மாநிலத்தவர் வேற்று நாட்டவர் என அனைவருக்கும் தமிழக எல்லைக்குள் ஏற்படும் சாலை விபத்துக்கு மட்டுமே என்ன பண்ணுவாங்க, தமிழகத்தில் நடக்கக்கூடியது 2 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வழங்கி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பண்றாங்க. இது மிகப்பெரிய அளவு வரவேற்கத்தக்கது. காரணம் என்னன்னா தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா சாலை விபத்தில் முதலிடமா இருந்தது. இப்ப வந்து சென்ற ஆண்டு 2024 வந்து தமிழகம் வந்து சாலை விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு போயிருக்கு. அப்ப முதலிடம் யாருக்கு நம்ம விட்டு கொடுத்தோம், உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல இப்ப அதிக மக்கள் தொகை இருக்கு, அதிகமான சாலை விபத்து உள்ள மாநிலமா உத்தரப்பிரதேசம் வந்திருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல சாலை விபத்து குறையறதை விட சாலை விபத்துல உயிரிழப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குறையறதுக்கு இந்த திட்டம் வந்து காரணமா இருக்கு அப்படி. அடுத்து அகழ்வாராய்ச்சிகள் எக்ஸ்கவேஷன்ஸ். விருதுநகர் மாவட்டம் வந்து வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பழங்கால சோதனை பீங்கான்கள் ஆன பொருட்கள் கண்டுபிடிக்கிறது. அப்ப என்ன கண்டுபிடிச்சாங்க, பீங்கான் வந்து எங்க அகழ்வாராய்ச்சி நடக்குதுன்னா விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, அவ்வளவுதான். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப ஒரு எக்ஸ்கவேஷன் சைட் இருக்கு அப்படின்னா அந்த சைட் எங்க இருக்கு, எந்த மாவட்டத்தில் இருக்கு, என்ன புதுசா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட். ஸோ அப்ப இங்க கண்டுபிடிச்சது வந்து ஏன்ஷியன் எக்ஸ்பெரிமெண்டல் செராமிக் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ எங்க இருக்கு அப்படின்னா வெம்பக்கோட்டையில அகழ்வாராய்ச்சி தளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 25 நியூஸ் பார்க்குறோம். இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா வந்து இந்தியா சொல்லுறோம். ஸோ வலையமைப்பு தயார் நிலை குறியீடு 2024. ஸோ நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு 2024. ஸோ இது வந்து 2024 ஆண்டுக்கு நெட்வொர்க் தயார் நிலை குறியீட்டில் இந்தியா 49வது இடத்தில் உள்ளது. ஸோ இதை வந்து போச்லான்ஸ் நிறுவனம் அப்படின்றது வெளியிடுறது. ஸோ அது வெளியிடுறது யாருன்னா போச்லான்ஸ் அப்படின்னு இன்ஸ்டியூட். ஸோ அப்போ நெட்வொர்க் ரெடினஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி அடுத்த செயல் திட்டத்தை வகுக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 49வது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அடுத்து ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னா 2018 அப்படி சொல்லணும். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அப்ஜெக்டிவ் என்ன, டு அச்சீவ் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ யூஹெச்சி தான் உலக அளவிய சுகாதார காப்பீட்டை அடைதல். இதனுடைய கூறுகள் வந்து ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர்கள் வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்றது வந்து இதனோட காம்பனண்டா இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர், அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்றது இதனுடைய கூறு. அண்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரூரல் அண்ட் அர்பன் கேட்டகரிஸ் பேஸ்ட் ஆன் சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் வந்து அந்த டேட்டா யூஸ் பண்ணி ஆல் சீனியர் சிட்டிசன்ஸ் 70+ ஏஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற ஸ்கீம்ல வந்து பெனிஃபிஷியரி ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெனிஃபிட்ஸ் என்னன்னா குடும்பங்கள் ஆண்டுதோறும் 5 லட்சம் வரை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க இது பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஏஎம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தோம்னா அதனோட காம்பனோட ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர்ஸ் அப்படின்றது. ஸோ அதனோட விரிவான ஆரம்ப சுகாதார சேவை உறுதி செய்கின்றன. ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படின்றது அடுத்த கட்டமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து 2021 வந்து ABDM ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் வந்து aims to create a digital health infrastructure for India அப்படின்னு பார்க்குறோம். இந்தியாவிற்கான டிஜிட்டல் சுகாதார உள்கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சுகாதார தரவை தடையின்றி பரிமாற்றிக்கொள்ளும் அணுகல் சமத்துவம் மற்றும் சுகாதார சேவை தரத்தை மேம்படுத்த டிஜிட்டலாக வந்து கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக இந்த ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா 2021 aims to create a digital health infrastructure for India அப்படின்றத அதனுடைய நோக்கமாக இருக்கு அப்படின்றது நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணது. அடுத்து யுத்தனேஷியா கருணை கொலை அப்படின்றது வந்து இயற்கையான செயலற்ற கருணை கொலை இந்தியாவில் 2018 சட்டப்பூர்வமாக்கப்பட்டது. ஸோ இயற்கை மரண வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணா ஷான்பாக் 2018 இங்கிலாந்து நாடாளுமன்றம் சமீபத்தில் கருணை கொலைக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அதனால திருப்பி இந்த நியூஸ் வந்து நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ நேச்சுரல் பாசிவ் எத்தனேஷியா வாஸ் லீகலைஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நேச்சுரல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் சப்போர்ட் இல்லாமல் அதை எடுத்துட்டோம்னா அவங்க வந்து இறந்துருவாங்கன்னு தெரியும். அது மாதிரி எடுத்துட்டு இயற்கையாக அவங்க மரணம் அடைய வைக்கிறது. அப்போ ஹெல்த் சப்போர்ட்டோட நம்ம என்ன பண்ணோம்னா பல ஆண்டுகளுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப உயிர் வாழ்றது கடினமாக இருக்கு. ஏன்னா பெட் ரெடனாக இருப்பாங்க, பெட்டில் படுத்து படுக்கையாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சலைன் அண்ட் ஃபுட்டு வாட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அசிஸ்ட் பண்ணாதான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தினந்தோறும் கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய
பெயின் வந்து நமக்கு வந்து தெரியாது, ஆனால் அவங்க பெயின் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுனால அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பத்தின் பேரில் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்த் சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உயிர் இறக்க போறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உயிர் இழக்கிறதுக்கு விட்டுறலாம் அப்படின்றத வந்து நம்ம நேச்சுரல் பாசிவ் எத்தினேஷியா அப்படின்னு பார்க்குறோம். இது லீகலைஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவில் எப்போனா 2018. ஸோ நேச்சுரல் டெத் கேஸ் வந்து அருணா ஷானாபாக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணாங்க. இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா வந்து ஸோ சிங்கப்பூர் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் இன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கு சிங்கப்பூர் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அப்போ இந்தியாவில் அதிக அளவு முதலீடு பண்ணுறது யாருன்னா சிங்கப்பூர் அப்படி சொல்லி பார்க்குறோம். ரீசெண்டாகவும் நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே போயிட்டு சிங்கப்பூருடைய கண்ட்ரியோட பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆசியாவின் முதல் நீர் போக்குவரத்து சேவை ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அப்படின்றது எங்கன்னா ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரியில் ஆசியாவின் முதல் நீர் போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டது அப்படிங்க. ஸோ ஏசியாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்க்குறோம். இது எங்கே தொடங்கப்பட்டதுன்னா தால் லேக் இன் ஸ்ரீநகர் அண்ட் ஜம்மு காஷ்மீர் அப்படி சொல்லி பார்க்குறோம். இது ஏசியாலே ஃபர்ஸ்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸாக வந்து தொடங்கியிருக்காங்க. வந்து உள்நாட்டு நீர்வழி ஆணையம் அப்படின்னு ஏற்படுத்தப்பட்டது 1986 அப்படி பார்க்குறாங்க. ஸோ அது இன்லாண்ட் வாட்டர் வேஸ் அத்தாரிட்டி இது வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டிக்கு முன்னாடி. ஏன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1995. ஆனால் நேஷனல் இன்லாண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1986. ஆனால் 1995 நம்ம வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி மட்டும் கிடையாது, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் அப்போ தான் ஆரம்பிச்சு. அப்போ ஹைவே ரோடு இருக்குல்ல, தேசிய நெடுஞ்சாலை அதுவும் அதே மாதிரி விமான ஆணையம் இருக்குல்ல, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதுவும் ஏற்படுத்தப்பட்டு ஒரே ஆண்டு 1985. 1986 இன்லாண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி. தேசிய நீர்வழி எண் 1 அப்படின்றது என்ன, இந்த ஹால்டியா மற்றும் அலகாபாத் இடையே செயல்படுகிறது. ஸோ அப்போ இட் வில் பி பிட்வீன் ஹால்டியா அலகாபாத். ஹால்டியா எங்க இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் பெங்காலில் வந்து கொல்கத்தா போட்டு கீழே இருக்கு. அங்கே ஹால்டியாலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே மேலே போனீங்கன்னா பீகார், அப்படியே உத்தரப்பிரதேஷ் போனீங்கன்னா அலகாபாத். அப்போ அலகாபாத்லேருந்து ஆரம்பிச்சு ஹால்டியா வரையும் அப்படி பார்க்கலாம். ஸோ அதான் அந்த லென்த் எவ்வளோனா 1620 கிலோமீட்டர். இதுதான் வந்து தேசிய நீர்வழி எண் 1. இது கங்கை, பாகீரதி, உக்லி. கங்கா உற்பத்தி ஆகிற இடத்துல அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகீரதி ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் கங்கா அப்படின்ற பேர்ல சமவெளி அடைஞ்சதுக்கப்புறம் கங்கான்ற பேர்ல டிராவல் ஆகும். ஊக்லி அப்படின்றது எங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அதனுடைய பேரை வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்போ கங்காவோட பேர் தான் என்னது ஆரம்பிக்கிற இடத்துல பாகீரதி, அப்புறம் கங்கா, பாகீரதி, ஹூக்லி அப்படின்ற புக்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் நமக்கு அந்த ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாகீரதி தான் வரும், அடுத்து கங்கா வரும், அடுத்து ஹூக்லி வரும். ஸோ இதுல தான் எது இருக்கு அப்படின்னா தேசிய நீர்வழி எண் 1 இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தேசிய நீர்வழி எண் 2 நேஷனல் வாட்டர்வே 2 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது டூப்ரி டு சைதியா. டூப்ரி சைதியா ரெண்டுமே எங்க இருக்குன்னா அசாம்ல தான் இருக்கு. ஸோ அஸ்ஸாமில் என்ன ரிவர் பிரம்மபுத்திரா ரிவர். பிரம்மபுத்திரா ரிவரில் தான் தூப்ரி சைத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பிளேசஸ் இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது. லென்த் எவ்வளோனா 891 கிலோமீட்டர். ஸோ இது எங்கே அப்படின்னா கங்கா, பாகீரதி, ஊக்லி அப்படி சொல்லி பார்க்குற ரிவர்ஸ் வந்து. காரணம் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கங்காவும் பிரம்மபுத்திரம் ஒன்னா சேர இடம் எங்க அப்படின்னா அசாம்ல சேருது அப்படின்னு, சரி வெஸ்ட் பெங்கால், சரி பங்களாதேஷ்ல சேருது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பங்களாதேஷ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்னா சேரக்கூடிய இடம் எதுனா கங்காவும் பிரம்மபுத்திராவும். கங்கா வந்து பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆனால் அதனுடைய பேர் என்ன அப்படின்னா பத்மா. அதே வந்து பிரம்மபுத்திரா வந்து பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமுனா. ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அதனுடைய பேர் என்னன்னா மேக்னா அப்படி சொல்லுவாங்க. ஜாகிரபில நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ ஜாகிரபில் வரக்கூடியதான். ஸோ அப்போ ரெண்டாவது நேஷனல் வாட்டர் வே நம்பர் 2 அப்படின்றது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. நான் பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ எந்த 2 நகரங்கள் கேட்டீங்கன்னா தூப்ரி டு சாதியா. இது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. மாநிலத்துக்கு கேட்டோம்னா அஸ்ஸாம்ல தான் இது முழுக்க இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ அஸ்ஸாம்ல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அஸ்ஸாம்ல நம்ம எங்க இருக்கு அப்படின்னா தூப்ரி டு சாதியா அப்படிங்க. அடுத்து தேசிய நீர்வழி எண் 3 இது எங்க இருக்கு அப்படின்னா கேரளால இருக்கு. ஸோ கொல்லம் மற்றும் கோட்டபுரத்துக்கு இடையே செயல்படுகிறது அப்படிங்க. மொத்த நீளம் வந்து 205 கிலோமீட்டர் அப்படி பார்க்குறோம். ஸோ இதன் இந்தியாவின் முதல் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய தேசிய நீர்வழி அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ கொல்லம் டு கோட்டபுரம் கேரளா அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து நேஷனல் வாட்டர் வே நம்பர் 3. இது வந்து 24/7 வந்து செயல்படக்கூடிய நேஷனல் வாட்டர் வே அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன் ஃப்ரெண்ட். அடுத்து தேசிய அஞ்சல் கண்காட்சி நேஷனல் போஸ்டல் எக்ஸிபிஷன் வந்து ஸோ எங்க நடந்ததுன்னா பாட்னா, பீகார் நடைபெற்றது அப்படின்னு. ஸோ இதுல நம்ம அந்த நடைபெற்றது அப்படின்றத விட நம்ம அஞ்சல் துறையை பத்தி நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலா நம்ம தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா அது நமக்கு எக்ஸாம்ல क्वेश्चन கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் அப்படின்றது எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா வந்து எப்ப நிறுவப்பட்டதுன்னா 1837 அப்படின்னு. ஸோ இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ்டு வந்து பார்த்தீங்கன்னா 1837. இந்தியாவின் முதல் அஞ்சல் முத்திரை அப்படின்றது என்னன்னா அந்த தபால் தான், சரி அந்த அஞ்சல் போஸ்டல் ஸ்டாம்ப்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டாம்ப் வந்து எப்படின்னா அஞ்சல் தலை வந்து. ஸோ அஞ்சல் தலை எப்போ வெளியிடப்பட்டதுன்னா கராச்சி 1952. இந்த ஃபர்ஸ்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து 1952 கராச்சி வந்து. அதே மாதிரி விரைவு அஞ்சல் சேவை எப்போ தொடங்கினாங்கன்னா 1975. அஞ்சல் குறியீடு அப்படின்றது பின்கோடுன்னு பார்க்கணும்னா இப்போ அதை எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1972. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்லாம் ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னன்னா ஸ்டாம்ப் இப்பயும் நம்ம யூஸ் பண்றோம், குறியீடு நம்ம இப்பயும் யூஸ் பண்றோம். அண்ட் ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் போஸ்ட் இருக்குல்ல, இப்போ ஸ்பீட் போஸ்ட் யூஸ் பண்ணோம். எக்ஸ்பிரஸ் போஸ்ட் அப்படின்றது 1975 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது இம்பார்ட்டன் பிரிட்டிஷ் பீரியட்ல கொண்டு வந்தாங்க.
அடுத்து மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த ஆக்ட் எந்த வருஷம் போட்டாங்க கொண்டு வந்தாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து. ஆக்ட் வந்து 2016. இந்த நம்பர் ஆஃப் டிசபிலிட்டிஸ் ரெகனைஸ்ட் இன் இந்தியா ஆஸ் பர் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் எவ்வளோ அப்படின்னா 21. அப்போ டிசபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா வந்து அவங்களுக்கு உடல் ரீதியாக வந்து 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து. அடுத்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்றது வந்து எப்போ இருக்கு அந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1981 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் ஆண்டு கடைபிடிக்கப்பட்டது. ஸோ அப்போ இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் நம்ம கேட்பாங்க டிசம்பர் 3. அவர் இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க 2016. ஸோ அதில் வந்து டிசபிலிட்டிஸ் எத்தனைன்னு சொல்லி வகைப்படுத்திருக்காங்கன்னா 21 அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 2024 ஆண்டிற்கு தேசிய பஞ்சாயத்து விருது அப்படின்னு வழங்கப்பட்டது. ஸோ நேஷனல் பஞ்சாயத்து அவார்ட் ஃபார் த 2024. ஸோ மகாராஷ்டிராவின் லத்தூர் மாவட்டத்தில் உள்ள உதிபுத்துர்க் அப்படின்ற கிராமம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேசிய விருது பெற்றிருக்காங்க. அப்போ மகாராஷ்டிரா உதிபுத்துர்க் அப்படின்ற கிராமம். ஸோ அப்போ உதிபுத்துர்க் வில்லேஜ் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. ஸோ இது அவார்டட் நேஷனல் பஞ்சாயத்து அவார்டு ஃபார் ஸ்டாப்பிங் மைக்ரேஷன் ஆஃப் லோக்கல் ரெசிடென்ட்ஸ் பை ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட் எது மூலியமான MGNREGS அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ MGNREGS மூலியமா அவங்க வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி அவங்க என்ன பண்ண இடப்பெயர்வு அடையாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால 2024 ஆண்டிற்கான தேசிய பஞ்சாயத்து விருது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் உதிபுத்தூர் கிராமத்துக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு. ஸோ அப்போ தேசிய பஞ்சாயத்து விருதை பெற்றுள்ள கிராமமா இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பாரதிய வாயுவான் விதேயக் 2024 இந்திய விமான மசோதா வந்து. ஸோ பாரதிய வாயுவான் விதேயக் 2024 அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய விமான மசோதா. ஸோ அப்போ இந்தியன் ஃபிளைட் பில் அப்படி பார்க்குறோம். ஸோ இந்தியாஸ் பார்லிமெண்ட் அப்ரூவ்டு இந்த பாரதிய வாயுவான் விதேயக் அப்படின்னு 2024 அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய சட்டம் காலாவதியான 1933 விமான சட்டத்தை மாற்றிருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் என்ன 1934 அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து மாற்றுறதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மசோதா விமான போக்குவரத்து விதிமுறைகளை எளிதாக்குவது நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த பில் எய்ம்ஸ் டு சிம்பிளிஃபை த ஏவியேஷன் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத என்னோட நோக்கமாக இருக்கு. ஸோ அப்போ இந்தியாஸ் பார்லிமெண்ட் அப்ரூவ்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய வாயுன் விதேயக் பில் அப்படி சொல்லி பார்க்குறோம் 2024. அடுத்து புகை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை நாடுகளின் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 2ஆம் இடம் பிடித்துள்ளது. ஏன்னா பாப்புலேஷன் நம்ம அதிகம். இந்தியா வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. நம்ம சைனாவே பின்னுக்கு தள்ளி நம்ம முன்னாடி போயிட்டோம். இன்னும் சென்சஸ் எடுக்கல. 2011 சென்சஸ் அப்படின்னா நம்ம 2வது இடம். இப்போ கரண்டா 2025 இந்தியா அப்படின்றது வந்து பாப்புலேஷன் எவ்வளவு கேட்டால் உலக நாடுகளில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடா எது இருக்குன்னா இந்தியா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 2வது இடத்துல யார் போயிட்டுனா சைனா போயிருக்கு. இந்தியாவில் புகையிலை பயன்படுத்துகிற எண்ணிக்கை எவ்வளோனா 27 கோடியா இருக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்க மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அது 140 கோடி நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டொபாக்கோ யூசர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 கோடி. அதில் 140 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ ஃபார்ச்சுனேட்லி வந்து கம்மியாக இருக்கு. அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பிடிப்பது அதிகமாக இருக்கு, 42% இருக்கு. பெண்கள் வந்து 14% பிடிச்சு பார்க்குறோம். இது தேவையில்லை. ஆனால் புகைப்பிடிகளின் எண்ணிக்கை வந்து உலக அளவில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கு 2வது இடத்துல இருக்கும். இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை நகரம் மற்றும் கற்றல் மையம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட்டட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சிட்டி ஆஃப் ட்ரைனிங் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டால் உத்தரப்பிரதேசில் கோரக்பூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உத்தரப்பிரதேஷ் கோரக்பூர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். கோரக்பூர் அப்படின்றது நம்ம ரயில்வே ஜோனா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து சைகை மொழி தொலைக்காட்சி வந்து சைன் லாங்குவேஜ் டெலிவிஷன் PM-E-வித்யா திட்டத்தின் கீழே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா முதல் சைகை மொழி தொலைக்காட்சியானது சேனல் 31 என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ளது. அப்போ சேனல் 31 எதுக்காக அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா சைன் லாங்குவேஜ் டெலிவிஷன் அப்படி சொல்லி பார்க்குறோம். எந்த ஸ்கீமு கீழே தொடங்கியிருக்காங்கன்னா PM-E-வித்யா ஸ்கீம் அப்படின்னு கீழே தொடங்கியிருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் பண்ணது. இந்தியாவில் வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு 1991. அப்போ இந்திய வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு சொல்லி சட்டம் ஏற்றப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டால் 1991 அப்படி பார்க்கலாம். ஸோ பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படி பார்க்கலாம். போதைப் பொருட்கள் தடுப்பு ஆணையம் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் கமிஷன் அப்படின்றது தடுப்பு ஆணையத்தின் 68வது அமர் தலைமையாக இந்தியா தேர்வு செய்யப்பட்டது. அப்போ போதைப் பொருட்கள் தடுப்பு ஆணையத்தின் தலைமை பொறுப்பை யார் ஏற்றிருக்கா எத்தனாவதுலாம் கேட்க மாட்டாங்க. அமைப்பு எத்தனாவது இதாக செஷன் வந்து நடந்திருக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் சேர் இப்போ யார் கரண்டானா இந்தியா ஹாஸ் பீன் எலெக்டட் ஆஸ் அ சேர் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் கமிஷன் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து உலக ஆயுர்வேத காங்கிரஸ் வேர்ல்டு ஆயுர்வேதா காங்கிரஸ் அப்படின்றது எங்க நடந்துன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா 2024 ஆண்டு இருக்கு டெஹ்ராடூனில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் டெஹ்ராடூனில் நடந்து இருக்கும். அப்போ டெஹ்ராடூன் எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. வேர்ல்டு ஆயுர்வேதா கான்ஃபரன்ஸ் அவ்வளவுதான் எங்க நடந்துன்னு கேட்பாங்க. அடுத்து ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம் வந்து 2025க்குள் செயல்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இதன் நோக்கம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டல் கார்டு ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா ஆராய்ச்சி அறிவு சார்ந்த ஆய்வுத்துறைகள் மற்றும் செய்தித்தாள்களுக்கு நாடு தழுவிய அணுகலை வழங்கல் ஒரே தேசம் ஒரே சந்தா. அப்போ தனித்தனியாக ஒவ்வொரு நியூஸ் பேப்பருக்கும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் மூலமா லான்ச் பண்ணியிருக்காங்க. டெவலப் பண்ணது யாருன்னு கேட்பாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். அப்போ ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜோர்னல்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ் சொல்லி எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணலாம் ஒரு வெப்சைட் மூலிமா. So it has been created portal for one nation one subscription plan to provide a nationwide access of research knowledge research screens and newspapers. The portal has been developed by Department of Education அப்படி சொல்றோம். அப்ப கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் PhD பண்றவங்க ரிசர்ச் பண்ற ஸ்காலர்ஸ் இவங்க எல்லாருக்கும் இது வந்து கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கும் பார்க்கணும்.
அடுத்து சூப்பர் செயலி சூப்பர் ஆப் அப்படின்றது வந்து எதுல கொண்டு வந்திருக்காங்கன்னா ரயில்வே அமைச்சகத்தில் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்றது பார்ப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டெவலப்பிங் சூப்பர் ஆப் வந்து ஃபோக்கஸ் ஆன் சர்வீசஸ் ஆஃப் ரயில்வேஸ் வந்து ரயில்வேல இருக்கக்கூடிய சேவையை வந்து பார்த்தீங்கன்னா மையமாக கொண்டு என்ன கொண்டு வந்தோம் சூப்பர் ஆப். அப்போ ஏற்கனவே ரயில்வே பத்தி நம்ம கேட்கும்போது கவச் அப்படின்றது என்னன்னு கேட்டிருந்தாங்க. சேஃப்டிக்காக கொண்டு வந்தது எங்கன்னா ரயில்வேல அடிச்சு பார்க்குறோம். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் கொலைட் ஆகாம ஆட்டோமேட்டிக்கா பிரேக் வந்து லான்ச் பண்றது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ சூப்பர் ஆப் அப்படின்னு எதில் கொண்டு வந்து ரயில்வேல எதுக்காகனா சர்வீசஸ் ஆஃப் த ரயில்வேஸ். இலவச ரயில் சேவை ஃப்ரீ ட்ரெயின் சர்வீஸ் இந்தியாவில் இன்னும் எங்கேயாவது இருக்கானா இருக்கு. எங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த சேவை வந்து பக்ரா நங்கல், பக்ரா அப்படின்றது டேம், நங்கல் அப்படின்றது டேம் ஆக்சுவலா. ஸோ பக்ரா நங்கல் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ரெண்டு டேம் இருக்கு வந்து. இந்த ரெண்டு டேமுக்கு நடுவில் 1948 தொடங்கப்பட்டது இந்த திட்டம். இந்த ஸோ பக்ரா நங்கல் இந்தியாஸ் ஒன்லி ஃப்ரீ ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்டட் 1948 வந்து. இந்த சர்வீஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் வந்து சட்லஜ். ஏன்னா பக்ரா நங்கல் அந்த டேம் வந்து எங்க இருக்குன்னு கேட்டா சட்லஜ் ரிவர்ல இருக்கு அப்படின்னு தெரியும். பக்ரா நங்கல் அணை கட்டுவதற்காக இந்த சேவை ஃபர்ஸ்ட் தொடங்கினாங்க. தொழிலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா பக்ரால இருந்து நங்கலுக்கும் நங்கல்ல இருந்து பக்ராவுக்கும் கொண்டு போறதுக்காக முதல் கட்டமாக வந்து ஃப்ரீயா வந்து இந்த ட்ரெயின் சர்வீஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. டில் டேட் வரையும் அது ஃப்ரீ காஸ்ட் தான் போயிட்டு இருக்கு. அப்போ பக்ரா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. நங்கல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கு. இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் சொல்லலாம். ஆனா ரெண்டு டேமுக்கு நடுவில் தான் ஒரிஜினலா நம்ம சொல்ல முடியும். ஃப்ரீ சர்வீஸ் ட்ரெயின் சர்வீஸ் வந்து இருக்கு இன்னும் இந்தியால அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் உபர் செயலி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உபர் ஆப் தெரியும். நார்மலா வந்து நம்ம 2 வீலர்ல இருந்து 4 வீலர் வரையும் வந்து புக் பண்ணக்கூடியதுன்னு பார்க்குறோம். இது என்ன பண்ணிருக்காங்க இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்தியாவின் முதல் நீர் போக்குவரத்து சேவையை வந்து உபர் செயலி தொடங்கியுள்ளது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அது இம்பார்ட்டன்ட். நீர் சேவையை வந்து தொடங்கியுள்ள செயலி எதுவும் கேட்பாங்க கேட்டாங்கன்னா உபர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கபில் அமைப்பு இந்தியா உள்நாட்டு சந்தைக்கு முக்கியமான மற்றும் மூலோபாய கனிமங்களை கபில் அமைப்பு வழங்குகிறது. கபில் அப்படின்னா கஞ்ச் விதேஷ் இந்தியா லிமிடெட். இப்போ கபில் அப்படின்றது என்னன்னா கஞ்ச் விதேஷ் இந்தியா லிமிடெட். இவங்க என்ன பண்ணாங்க இந்தியன் டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் வந்து வழங்குறாங்க. கபில் சிஸ்டம் அப்படி. அடுத்து ஜல்வாக் ஸ்கீம். ஜல்வாக் உள்நாட்டு நீர்வழிகள் மூலம் சரக்கு போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்காக ஜல்வாக் திட்டம். அப்போ உள்நாட்டு நீர்வழி அப்படின்னு பார்க்கணும் சரக்கு போக்குவரத்து ஊக்குவிப்பதற்காக. அப்போ உள்நாட்டு நீர்வழி சரக்கு போக்குவரத்து ஜல்வாக் ஸ்கீம் ஹஸ் பீன் இன்ட்ரோடியூஸ்டு டு ப்ரோமோட் கார்கோ மூவ்மெண்ட் த்ரூ இன்லேண்ட் வாட்டர் வேஸ் அப்படின்னு பார்க்குறோம். நேஷனல் வாட்டர் வேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1, 2 and 16 இன்க்ளூடிங் த கங்கா பிரம்மபுத்திரா அண்ட் பாரக் ரிவர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 1 எங்க இருக்கு அப்படின்னு வந்து கங்கா, 2 எங்க இருக்குன்னா பிரம்மபுத்திரா அண்ட் 16 அப்படின்னா பாரக் ரிவர்ஸ் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ எந்த ரிவர்ல இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். மேற்கூரை சோலார் நிறுவனம் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ரூஃப் டாப் சோலார் அப்படின்னு பார்க்குறோம். இதுல வந்து இப்போ டாப்ல யார் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து குஜராத் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ மேற்கூரை வந்து சோலார் வந்து நிறுவுறதுல அப்படின்னா முதலிடத்துல வகிக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா டாப் 3 கேட்டாங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு பார்க்குறோம். மூணுமே தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ மத்திய அரசின் வந்து பிஎம் சூரியகர் முஃப்தி பிஜ்லி யோஜனா அப்படின்றது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 15/2/2024 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேட் கேட்டுருவாங்க. இதுதான் என்னன்னா மேற்கூரை வந்து சூரிய சோலார் பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கூரையில வந்து பதிக்கக்கூடிய திட்டமாக வந்து இருக்கு அப்படிங்க. இந்தியாவின் 14வது பிரதமர் அப்படின்றது யார் அப்படின்னா வந்து மன்மோகன் சிங் அப்படிங்க. 15வது பிரதமர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ மன்மோகன் சிங் வந்து பார்த்தீங்கன்னா 14th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா டைட் எப்பன்னா டிசம்பர் 26 இறந்துட்டார் அப்படின்னு. இவர் வந்து நம்ம எல்பிஜியில் நினைவு கூறக்கூடிய ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இருந்திருப்பாரு PV நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல 1991. ஸோ அப்போ எல்பிஜி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வரதுக்கு காரணமா இருந்தால் முக்கியமானவர். அதே மாதிரி 10 ஆண்டுகள் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காரு 2004 இருந்து 2014 வரையும் முடிச்சிருக்கோம். ஸோ அப்போ 14th பிரைம் மினிஸ்டர் யார் இருந்திருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் இருந்திருக்காரு வச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட். ஸோ அதனுடைய ஆர்டர்ல அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வைஸ் நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து யார் வரும்னா நமக்கு நரேந்திர மோடி வருவார். தொடர்புடைய செய்திகள் 1971 மத்திய வர்த்தக அமைச்சகம் பொருளாதார ஆலோசகர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவர் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 1972 மத்திய நிதி அமைச்சர் ஆலோசகராக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தேசிய திட்டக்குழு உறுப்பினராக இருந்திருக்காரு நேஷனல் பிளானிங் கமிஷன்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15வது இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநராக இருந்திருக்காரு. திட்டக்குழுவின் துணைத் தலைவராக இருந்திருக்காரு. இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். 15வது இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநராக எப்போ யார் அப்படின்னு கேட்டால் மன்மோகன் சிங் வந்து. நம்ம டெபுட்டி சேர்மன் ஆஃப் வந்து பிளானிங் கமிஷன் 1985 87 வரையும். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து பிரதமர் நரசிம்மராவ் அமைச்சர் நிதி அமைச்சராக இருந்திருக்காரு 1991. அப்பதான் வந்து நமக்கு எல்பிஜி வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ரீஃபார்ம் வந்து அடுத்து 1991 2024 மாநில உறுப்பினர், 2004 இருந்து 2014 பிரதமர் பதவி. ஸோ அப்போ இவர் 91 இருந்து 2024 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல ஒரு 24, அந்த பக்கம் ஒரு 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். 33 ஆண்டுகள் வந்து. சரி, ஓகே. ஸோ அந்த இது வேண்டியில்லை. ஆனால் நமக்கு இப்போ நம்ம சர்க்கிள் பண்ணுறதுல பிரைம் மினிஸ்டர்ஷிப் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இந்த மாநில உறுப்பினராக இருந்தது நம்ம நோட் பண்ணிக்கலாம் 1991 2024. ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்போ இருந்தார், எல்பிஜி இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர் வரையும் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாங்க. ஸோ அப்போ 15th கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, டெபுட்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் கேபினெட் அண்ட் மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். மன்மோகன் சிங் அவரை பற்றி கண்டிப்பாக கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
நூற்றாண்டு பிறந்தநாள் தபால் தலை வெளியீடு. ஸோ சென்டினரி பர்த் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இஷ்யூ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நூற்றாண்டு அப்படின்போது இந்திய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தபால் தலையும் நாணயமும் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ போஸ்டேஜ் ஸ்டாம்ப் காயின் ஹஸ் பீன் ரிலீஸ்டு பர்த் சென்டினரி யாருக்கு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் அடல் பிகாரி வாஜ்பாய் அப்படிங்க. இது சர்விட 13 days வந்து பார்த்தீங்கன்னா 13 நாள் தான் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். 1996 இருப்பார் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து 1998 வந்து 13 மாதங்கள் இருப்பார். 13 நாள் அப்புறம் 13 மாதங்களா வந்து மாறுது 99 வரையும். அப்புறம் 1999 இருந்து 2004 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமராக பணியாற்றியுள்ளார். அந்த 2015 இவருக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருது வழங்கியது அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ யாருன்னா மன்மோகன் சிங் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நூற்றாண்டு சென்டினரி செலிப்ரேஷன் வந்து அடல் பிகாரி வாஜ்பாய். ஸோ அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். அஞ்சல் தலை வெளியிடப்பட்டுள்ள தமிழக தலைவர்கள் யார் யாரு? இதுவரையும் மத்திய அரசு வந்து அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு. போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இருக்குல்ல, வெளியிட்ட தமிழக தலைவர்கள் யாருன்னா பாரதியாருக்கு 1960 வெளியிட்டிருக்காங்க. காமராஜருக்கு 1976 வெளியிட்டிருக்காங்க. தந்தை பெரியாருக்கு 1978 வெளியிட்டிருக்காங்க. முத்துராமலிங்க தேவருக்கு 1995 வெளியிட்டிருக்காங்க. அது ரெட்டமலை சீனிவாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 வெளியிட்டிருக்காங்க. 2004 திருப்பூர் குமரன் மருது சகோதரர்கள் வெளியிட்டிருக்காங்க. 2005 வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் திருவிக்க அண்ட் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைக்கு தீரன் சின்னமலைக்கு. 2006 உவே சுவாமிநாத ஐயர் தேவனைய பவனர் மாப்பு சிவஞானத்துக்கு வெளியிட்டிருக்காங்க. 2007 வந்து மறைமலை அடிகளுக்கு. 2008 வந்து வேலுநாச்சியர் தில்லையாடி வள்ளியம்மை செய்குத்தம்பி பாவலர் அப்படிங்க. இதுவரையும் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு தபால் தலை வெளியிடப்பட்டாது ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இயர் இல்லைனாலும் யார் யாருக்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும். இவங்க இந்த பர்சனாலிட்டிஸ் வந்து நம்ம வந்து எங்க படிப்பீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம வந்து இவங்க எல்லாருமே வந்து நம்ம வந்து ஹிஸ்டரியில வந்து படிப்பீங்க. வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு அதாவது சுதந்திரத்துக்கு முன் இந்தியா சுதந்திரத்துக்கு பின் இந்தியான்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் நம்ம தமிழக விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியிலையும் நீங்க படிக்கக்கூடிய தலைவர்களாக இருப்பாங்க. அப்ப இவங்களை பத்தி படிச்சிங்க அப்படின்னா அதுல ஒரு பாயிண்டா நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 1925 கான்பூரில் வைத்து தொடங்கப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதுக்கு முன்னாடி வெளிநாட்டுல தாஷ்கண்ட்ல வந்து தொடங்கியிருப்பாங்க. அந்த இயரும் நமக்கு இம்பார்ட்டன்ட். கான்பூர்ல 1925 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்டது. இந்த கட்சியானது நூற்றாண்டை கொண்டாடி உள்ளது அப்படி சொல்றாங்க. தொடங்கி இந்தியாவில தொடங்கி 100 ஆண்டு. ஆனா உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்ட்ல 1920 தொடங்கப்பட்டது இருக்கும். அப்போ உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்ட் அப்படின்றது அப்ப 1920 எந்த நாட்டுல இருந்தது அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்தது அப்படி இருக்கும். அப்ப சோவியத் யூனியனா இருந்தது. ஸோ அப்ப அங்க அந்த பகுதியில இருந்து அங்கதான் வந்து தொடங்குறாங்க அப்படி. அடுத்து பயோகிராமம் பயோ வில்லேஜ் திரிபுராவின் தஸ்புரா கிராமமானது இந்தியாவின் பயோ கிராமம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. அப்ப தஸ்புரா வில்லேஜ் திரிபுரா வந்து பார்த்தீங்கன்னா has been distinction being bio village in India. யூனிக் இனிஷியேட்டிவ் என்னன்னா இன்டகிரேட்டட் ரெனியூவல் எனர்ஜி ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி பிராக்டிசஸ் இன்டு ரூரல் லைஃப். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பயோ கிராமத்துக்கான ஏன் வந்து அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அப்புறம் இயற்கை வேளாண்மை வந்து, அப்புறம் சுற்றுச்சூழல் நட்பு முறைகளை கிராமப்புற வாழ்வில் ஒருங்கிணைப்பதற்கான தனித்துவமான முயற்சி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து திரிபுராவில் இருக்கக்கூடிய தஸ்புரா அப்படின்ற கிராமமானது என்ன சொல்றாங்க பயோ கிராமம் அப்படின்ற பேர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வாக்காளர்கள் எலெக்டர்ஸ் நிகழாண்டு 2024 மக்களவைத் தேர்தலில் வந்து ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 65.55%. பெண் வாக்காளர்கள் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா வந்து 65.78%. அப்ப 2024 மக்களவைத் தேர்தலில் அதுல வந்து ஆண் வாக்காளர் பெண் வாக்காளர் பார்க்கும்போது பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம கேட்பாங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட் பண்ணது. அடுத்து ராஷ்டிரபவ் செயலி வந்து ராஷ்டிரபவ் செயலி இந்தியா நடைபெறும் விழாக்களை அறிந்து கொள்ளும் விதமாக பாதுகாப்பு அமைச்சகமான ராஷ்டிரபவ் அப்படின்ற செயலியை வெளியிட்டுள்ளது. அப்ப எந்த அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கு அதாவது என்னன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய ஃபெஸ்டிவல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படுத்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராஷ்டிரபதி அப்படின்ற செயலி வந்து அதே மாதிரி பருத்தி செயலி அப்படின்றது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜவுளித்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி வந்து. அண்ட் அன்ன சக்கரா ஸ்கேன் செயலி அப்படின்னு பிடிஎஸ் துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்குல்ல அதை உணவு வழங்கல் துறை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அன்ன சக்கரா அண்ட் ஸ்கேன் ஆப் இ டாக்கில் செயலி அப்படின்னு நுகர்வோர் பாதுகாப்பு வெளியிட்டிருக்காங்க. கன்சூமர் ப்ரொடெக்ஷன் வந்து இ டாக்கில் ஆப் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. அடுத்து சுபோஷித் பஞ்சாயத்து திட்டம் வந்து சுபோஷித் பஞ்சாயத்து கிராமப்புறங்களில் ஊட்டச்சத்தினை மேம்படுத்துவதற்காக சுபோஷித் பஞ்சாயத்து திட்டம் தொடங்கப்படுது. அப்ப எதுக்காகனா ஊட்டச்சத்தினை மேம்படுத்துறதுக்காக. அப்ப சுபோஷித் பஞ்சாயத்து அப்படின்றது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இம்ப்ரூவ் த நியூட்ரிஷன் ரூரல் ஏரியாஸ் அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து கிராமப்புறம் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் ஊட்டச்சத்து அப்படின்றது இம்பார்ட்டன்ட் சுபோஷித் பஞ்சாயத்து திட்டம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஸோ அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து மாநிலங்கள் கோசமிருதி கோசமிருதி அப்படியே கால்நடை காப்பீட்டு திட்டத்தினை கேரளா மாநிலம் அறிமுகப்படுது. அப்போ கோசமிருதியின் பெயரில் எந்த மாநிலம் அறிமுகப்படுத்திருக்கு இல்லைன்னா எதுக்காக இந்த திட்டம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து கோசமிருதி அப்படின்னு கேரளாவில் இன்ட்ரடியூஸ் லைவ் ஸ்டாக் இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் அந்த ஸ்கீம் வந்து. அண்ட் சுனாஹமித்திரம் பால் விவசாயிகளுக்கு ஆயுள் காப்பீடு திட்டத்தை வழங்குகிறது. இந்த திட்டத்திற்காக ₹10 என்ற பெயரளவு பிரீமியம் தேவைப்படுகிறது. அதே மாதிரி வேற என்ன திட்டம் இருக்குன்னா சுனாமித்திரம் அப்படின்னு சொல்லி பால் விவசாயிகளுக்காக இன்சூரன்ஸ் ஸ்கீம் அடிச்சு பார்க்குறோம். அதுல பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ₹10 சொல்லிட்டு ஏற்கனவே யார் வழங்கிட்டு இருக்கா அப்படின்னா கேரளாவில் அப்படின்னு கால்நடையில் வளரக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒன்று ஒரு பக்கம் இருக்கு.
கால்நடைக்கு காப்பீடு இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்து விவசாயிகள் கழிவு அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது விவசாய கழிவுகள் அதிகமாக மத்திய பிரதேச மாநிலத்தில் அதிக அளவு எரிப்பதாக ஐகார் அறிக்கை தெரிவித்திருக்காங்க. அப்ப எந்த மாநிலத்தில் ஸ்டபிள் பர்னிங் அப்படின்றது வந்து அதிகமா இருக்கு அப்படின்ட்டு ஐகார் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசம் அப்படின்னு பார்க்குறோம். ஐகார் அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து முக்கியமான அமைப்பு வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 1929 இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு பார்க்குறாங்க. இவங்க தான் வந்து ஃபார்ம் என்னன்னா அந்த லேப் டு லேண்டுக்கும் அதே மாதிரி ஃபார்ம் டு பிளேட்டுக்கும் கொண்டு போனவங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து லேப் டு லேண்ட் வந்து மாத்தினால தான் ஃபார்ம் டு பிளேட் வந்து நமக்கு வந்து கிடைச்சது. அப்போ உணவு உற்பத்தியில் நம்ம தண்ணீர் அடைவதற்கு காரணமாக இருந்த முக்கியமான ஆர்கனைசேஷன் கிரீன் ரெவல்யூஷன் வந்து நடத்துறதுக்கு காரணமும் முக்கியமான ஆர்கனைசேஷன். இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் அக்ரிகல்ச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்களை தீட்டிட்டு வராங்க. ஸோ HIV பாதிப்பு இளம் வயதினே HIV பாதிப்பு அதிகமாக உள்ள மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா மிசோரம் வந்து பர்சன்டேஜ் தான். ஸோ மிசோரம் ஹேஸ் த ஹையஸ்ட் HIV prevalence in the younger people அப்படி பார்க்குறோம். அடுத்து லேண்ட்ஸ்லைட் கண்ட்ரோல் டெக்னாலஜி நிலச்சரிவை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பம் வந்து இது உத்தரகாண்ட் மாநிலம் வந்து ராக் போல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதான் வந்து லேண்ட்ஸ்லைட் கண்ட்ரோல் பண்ற தொழில்நுட்பம் வச்சு பார்க்குறோம். அப்போ ராக் போல் டெக்னாலஜி அப்படின்றது எதுக்காகன்னு கேட்பாங்க. ஏன்னா கண்ட்ரோல் லேண்ட்ஸ்லைட் எந்த மாநிலம் கேட்பாங்க கேட்டாலும் உத்தரகாண்ட் வச்சுக்கோங்க. இதுல என்ன பண்றாங்கன்னா தமிழகத்தில் நிலச்சரிவை கட்டுப்படுத்த சாயில் நெய்லிங் மற்றும் ஹைட்ரோ சீலிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. அப்போ சாயில் நெய்லிங் அப்படின்னா வந்து ஆணி அடிக்கிறது ரொம்ப பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணி ஒன்று இருக்கும் அது அடிக்கிறது. நம்ம ஹைட்ரோ சீலிங் அப்படின்ற மெத்தடும் தமிழ்நாட்டில் பயன்படுத்துறாங்க. அப்போ லேண்ட்ஸ்லைட் கண்ட்ரோல் பண்ற மெத்தட் ராக் போல்ட் எந்த மாநிலம் கேட்டால் உத்தரகாண்டில் பயன்படுத்துறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன பண்றோம் அப்படின்னா சாயில் வீவிங் அண்ட் ஹைட்ரோ சீலிங் அப்படின்ற திட்டம் வந்து தமிழ்நாடு லேண்ட்ஸ்லைட் எங்க நடக்கும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் நடக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்க மாவட்டம் வெஸ்டர்ன் காட்ஸ் ஒட்டி இருக்குது. குறிப்பாக வந்து நீலகிரி சொல்லலாம். அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1968 வந்து 1968 எசென்ஷியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டத்தின் 6 மாதங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து அரசு ஊழியர்கள் என்ன பண்ணக்கூடாது போராட்டம் நடத்தக்கூடாது 6 மாசம் தடை விதிச்சிருக்காங்க. எந்த சட்டத்துக்கு கீழே அப்படின்னா எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் அப்படின்றது கீழே 1968 சட்டத்துக்கு கீழே தடை வச்சிருக்காங்க. இந்திரா காந்தி சுக்ஷிஷா அந்த திட்டம் இந்திரா காந்தி சுக்ஷிஷா திட்டம் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 1000 வழங்கும் இந்திரா காந்தி சுக்ஷிஷா திட்டத்தினை இமாச்சல் பிரதேச மாநிலம் அரசு தொடங்கியுள்ளது. அப்ப இமாச்சல பிரதேச மாநில அரசு தொடங்கியுள்ள திட்டம் தான் வந்து இந்திரா காந்தி சுக்ஷிஷா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்ப இதுல என்ன பண்றாங்கன்னா மாதம் வந்து என்ன பண்ண போறாங்க 1000 ரூபாய் வழங்க போறாங்க. 18 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தமிழகத்துல வந்து புதுமை பெண் தமிழ் புதன் திட்டம் வந்து 18 வயது அப்படின்னா கல்லூரி போகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் திட்டமா இருக்கு அப்படிங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் திட்டம் வந்து புதல்வன் திட்டம் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 9/8/2024 சாரி அதே புதுமை பெண்கள் திட்டம் அப்படின்னா 5/9/2022 அப்படிங்க. ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணி கேள்வி கேட்டுருவாங்க. ஸோ அப்ப நமக்கு தமிழ் புதன் திட்டம் வந்து புதுமை பெண் திட்டம் வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க கேட்பாங்க. அடுத்து போலாவரம் திட்டம் போலாவரம் ப்ராஜெக்ட் அப்படின்னா இது ஆந்திர பிரதேசத்தில் நீர்ப்பாசனத்துக்காக கோதாவரி நதியில் கட்டப்பட்டு வரும் போலாவரம் திட்டமாக முடிச்சுக்கிறோம். ஸோ அப்போ இட் இஸ் போலாவரம் ப்ராஜெக்ட் இஸ் பீங் கன்ஸ்ட்ரக்டட் இன் ரிவர் கோதாவரி ஃபார் இரிகேஷன் இன் ஆந்திர பிரதேஷ் அப்படி பார்க்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து கோதாவரி தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு. இதோட நீளம் வந்து 1465 கிலோமீட்டர் அப்படி பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். இந்த ஆரிஜினேட்ஸ் எங்க ஆரிஜினேட் வெஸ்டர்ன் காட்ஸ்ல நாசிக் டிஸ்ட்ரிக்ட்ல எங்க ஆரம்பிக்கணும் மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் ஆகுது அப்படி பார்க்கலாம். பாயக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது. ஸோ அது என்னோட இன்னொரு பேர் வந்து விருதகங்கான்னு சொல்றோம். தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்கிறது. ஸோ அப்போ ஃப்ளோஸ் வந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் இட் இஸ் நோன் அஸ் விருதகங்கா அண்ட் ட்ரெயின்ஸ் எங்க கலக்குதுன்னா பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோதாவரி அப்படின்ற ஆறு இருக்குல்ல ஸோ அதனுடைய பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமாளி பகுதியில் தான் கொல்லேர் அப்படின்ற லேக் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்குன்னு பார்க்குறோம். இது வந்து கிழக்கு கடற்கரையில் முக்கியமான ஒரு ஏரியா வந்து எது இருக்கு அப்படின்னா வந்து கொல்லேர் அப்படின்ற ஏரியா வந்து இருக்கு அப்படி சொல்றோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் பண்ணது. ஸோ அடுத்து மாநில விளையாட்டு சட்டம் அது தமிழ்ல வந்து இல்லை தமிழ்ல வந்து கொல்லேரு இம்பார்ட்டன்ட். அடுத்து மாநில விளையாட்டு சட்டம் வந்து ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பஞ்சாப் மாநில விளையாட்டு ஊக்குவிப்பு சட்டம் வந்து 2024 கொண்டு வரப்பட்டது. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து ஆக்டிவிட்டி வந்து ஊக்குவிக்கக்கூடிய மாநிலத்தில் முதலிடத்தில் இருக்க தமிழ்நாடு இருக்கு. ஆனால் அதுக்காக சட்டம் கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பஞ்சாப் வச்சுக்கோங்க தமிழ்நாடு கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க. யோகா கொள்கை வந்து யோகா பிரின்சிபல் உத்தரகாண்ட் இந்தியாவின் முதல் முறையாக யோகா கொள்கையை வெளியிட்டுள்ளது. அப்போ யோகா கொள்கையை வெளியிட்டுள்ள மாநிலம் எதுன்னு கேட்பாங்க கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட் அப்படி சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து ஸோ உலக யோகா தலைநகரம் எங்க இருக்குன்னா ரிஷிகேஷ் உத்தரகாண்ட் அப்படின்னு. உலக யோகா தினம் வந்து ஜூன் 21 யோகா டே வந்து ஜூன் 21. அடுத்து எல்லை சூரிய கிராமம் பார்டர் சோலார் வில்லேஜ் குஜராத்தில் உள்ள மசாலி இந்தியாவின் முதல் எல்லை சூரிய கிராமம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். மசாலி வந்து குஜராத் ஃபர்ஸ்ட் பார்டர் சோலார் வில்லேஜ் வந்து ரிலேட்டட் நியூஸ் வந்து முதல் இந்திய சூரிய கிராமம் வந்து மோதரா குஜராத் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் சோலார் வில்லேஜ் வந்து மோதரா குஜராத் அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் சோலார் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சி மத்திய பிரதேஷ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். குஜராத் தான் வந்து அதிக அளவில் சோலார் ரூஃப் டாப் சோலார் பேனல் வந்து இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்க்குறோம். முதல் இந்திய சூரிய நகரம் எதுனா சாஞ்சி மத்திய பிரதேசம் முடிச்சுக்கலாம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். சூரிய கிராமம் சூரிய நகரம் வந்து ஜல் ஜீவன் மிஷன்
அடுத்து இம்பார்ட்டன் வந்து இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 2019 ஆரம்பிச்சாங்க. ஸோ 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தொடங்கப்பட்டது. இந்த கீழ் உத்தரப்பிரதேசம் அதிக குழாய் நீர் விநியோகத்தை கொண்டுள்ளது. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே வந்து அதிக ஐஎஸ்ஓ டேப் கவரேஜ் அப்படின்றது எந்த மாநிலம் கேட்பாங்க கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேஷ். லோயஸ்ட் பைப்டு வாட்டர் கனெக்டிவிட்டி எந்த மாநிலம் வந்து பீகார். அப்போ குறைந்தது அப்படின்னா பீகார், அதிகபட்சம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து உத்தரப்பிரதேஷ். ஜல் ஜீவன் மிஷன் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 2019. அடுத்து சாலை விபத்துகள் ரோட் ஆக்சிடென்ட் உத்தரப்பிரதேசம் ஏற்கனவே சொன்னா அதான் வந்து முதலிடத்தில் இருக்கு. 2வது இடத்தில் தமிழ்நாடு, 3வது மகாராஷ்டிரா ஆகியவை சாலை விபத்துக்கள் உள்ள மாநிலங்கள் அடிப்படையில் இந்தியாவின் முதல் 3 மாநிலங்கள். டாப் 1ல வந்து நம்ம தொடர்ந்து நம்ம இருந்துட்டே வந்தோம். ஃபார்ச்சுனேட்லி போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். இந்தியா ஹாஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ரோட் நெட்வொர்க் இந்த வேர்ல்டு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாதிப்பு சாலையில் வந்து ஏற்படக்கூடிய விபத்துக்கான உதவி எண், போக்குவரத்துக்கான உதவி எண் வந்து 103 எப்படி பார்க்குறாங்க. ஸோ அப்போ இந்தியா உலகின் 2வது மிகப்பெரிய சாலை வலையமைப்பு கொண்ட நாடு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கேள்வி கேட்டோம். பூஜ்ய கழிவு விமான நிலையம் ஜீரோ வேஸ்ட் ஏர்போர்ட் வந்து ஸோ மத்திய பிரதேசத்தில் உள்ள தேவி அகில்யாபாய் போல்கர் விமான நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பூஜ்ய கழிவு விமான நிலையமாக மாற உள்ளது. இப்போ பூஜ்ய கழிவு அப்படின்னா வேஸ்ட் ஜெனரேட் ஆகுது இல்லை, ஜீரோ வேஸ்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ எங்கன்னா தேவி அகில்யாபாய் ஹோல்கர் ஏர்போர்ட் ஸோ மத்திய பிரதேஷ் அப்படின்னு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணு கேள்வி கேட்டுருவாங்க. இந்தியாவின் தூய்மையான நகரம் அப்படின்றது எதுனா இந்தூர் அப்படி சொல்லுவாங்க. தொடர்ந்து 7 ஆண்டுகளாக இருக்கு. ஸோ ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுல வந்து அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ பயனுள்ள கழிவு மேலாண்மை மற்றும் சுகாதார நடைமுறையை உங்க கையாளுறதுனால இவங்களுக்கு இந்த விருது வந்து தொடர்ந்து 7 ஆண்டுகளாக கிடைச்சிருக்கு. அப்போ இந்தியா ஸ்கின் சிட்டி எதுன்னு கேட்டாங்கன்னா இண்டோர் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கு. ஸ்வச் சர்வேக்ஷா அவார்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். எஃபெக்டிவ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சானிடேஷன் பிராக்டிசஸ் அப்படின்றது இங்க இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். யமுனை நதி அண்மையில் யமுனை நதியின் துணை நதிகளான கென் மற்றும் பேட்வா நதியில் இணைக்கும் திட்டம். அப்ப யமுனையின் துணை நதிகள் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இதை கங்காவோட துணை நதினு சொல்லுவோம். காரணம் என்னன்னா கங்காவின் மிக நீளமான துணையாறு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா யமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து லாங்கஸ்ட் வந்து ட்ரிபியூட்டரி ஆஃப் கங்கா அப்படின்னு எது கேட்டாங்க அப்படின்னா யமுனான்னு பார்க்குறோம். அப்ப யமுனாவோட துணையாறு கங்காவோட துணையாரா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப யமுனா ரிவர்ல இருக்கக்கூடிய கேன் பேட்வா நதியில் இணைக்கும் திட்டத்திற்கு கஜுரோகா என்னும் இடத்தில் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இப்போ எங்க அடிக்கல் நாட்டினாரு அப்படின்னு இம்பார்ட்டன்ட் எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கஜுராகோ அது ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ யமுனாவோட ட்ரிபியூட்டரிஸ் என்னன்னா கேன் அண்ட் பேட்வா அதுவும் கேள்விக்குவேன். அண்ட் கேன் வந்து ஃப்ளோஸ் த்ரூ மத்திய பிரதேஷ் அண்ட் பேட்வா ரிவர்ஸ் பிளேஸ் டு உத்தரப்பிரதேஷ். அப்போ ரெண்டு இணைக்கும் போது 2 மாநிலங்களுக்கு இடையே 6 வந்து இணைக்கிறோம். நம்ம வந்து கங்கையும் காவேரியும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ முதல்ல நடுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலம் பக்கத்து மாநிலங்கள் இருக்கும் நதியில் இணைக்கும் போது கடைசியாக என்ன பண்ணா கங்கையும் காவேரியும் இணைஞ்சிரும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இணையிறதுன்னா என்னது கங்காவுடைய வாட்டர் காவேரிக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆனா கங்காவோட வாட்டர் காவேரிக்கு வருதோ இல்லையோ நமக்கு மேல இருக்கக்கூடிய கோதாவரி கிருஷ்ணா வாட்டர் வந்து நமக்கு வந்தாவே போதும் அப்படின்றதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு வரதுக்கான வாய்ப்பும் கம்மி தான். அடுத்து தௌதான் அணை வந்து தௌதான் அப்படின்ற அணை எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு அப்படி சொல்லுவோம். அணை கட்டுப்படுது அடிக்கல் அணை. அப்ப தௌதான் அப்படின்ற அணை எங்க இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா மத்திய பிரதேசம் அப்படி சொல்லுவோம். ஸோ அதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அது இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ அடுத்து பார்க்க இருக்க போறது என்னன்னா சர்வதேச நிகழ்வுகள் அப்படி பார்க்குறோம். ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அப்படின்னு எடுத்துனா ஐநா அமைதி ஆணையம் வந்து சர்வதேச நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஐநா அமைதி ஆணையம் வந்து 2025-26 ஆண்டுக்கான ஐநா பொது சபையில் இந்தியா மீண்டும் அமைதி ஆணையத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்ப எதுல வந்து இந்தியா உறுப்பினர் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஐநாவுடைய அமைதி ஆணையத்தில் இந்தியா உறுப்பினர் ஆச்சு 2025-26 அடுத்த பினான்சியல் இயர் வந்து. ஸோ யூஎன் ஜெனரல் அசம்பிளில வந்து 2025-26 இந்தியா ஆஸ் ரீஎலெக்டட் அஸ் மெம்பர் ஆஃப் பீஸ் கமிஷன். அண்ட் யூஎன் பீஸ் கமிஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 2005 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதில் இந்தியா வந்து உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு. அடுத்து உலக வர்த்தக அமைப்பு WTO அது இம்பார்ட்டன்டான ஆர்கனைசேஷன் முக்கியமான யூஎன் கீழே இருக்கு. எப்போ ஏற்படுத்தினா 1/1/1995 அப்படி பார்க்குறோம். உலக வர்த்தக அமைப்பு வந்து இது ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா ஜெனீவா சுவிட்சர்லாந்து அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுவும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார் அப்படின்னா ஒகஞ்சோ இவேலா வந்து. ஸோ ஒகஞ்சோ இவேலா தான் இப்போ சேர் வந்து இருக்காங்க. ஸோ ஜெனீவா சுவிட்சர்லாந்து தலைமையிடம் எப்போ ஏற்படுத்தினா 1995 1/1 அப்படி இருக்கும். அடுத்து 2வது இந்திய காரிகோம் உச்சி மாநாடு எங்க நடைபெற்றது கயானாவில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ செகண்ட் காரிகோம் சம்மிட் அப்படின்னு இந்தியா அந்த செகண்ட் சம்மிட் எங்க நடந்தது கயானா ஆப்பிரிக்காவில் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் காரிகோம் அப்படின்னு 21 நாடுகளின் குழுவாகும் வச்சுக்கிறோம். இதுல வந்து 15 உறுப்பு நாடுகள் மற்றும் 6 இணை உறுப்பினர் தீவு நாடுகள் மற்றும் சுரினாம் மற்றும் கயானா போன்ற பிரதான நிலப்பகுதி இரண்டையும் உள்ளடக்கியது. அப்போ ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 21 நாடுகள் ஒன்னா சேர்ந்தது என்னன்னா காரிகோம் முடிச்சு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1973 இது வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து இதுல வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேர்ந்து இப்போ வந்து சம்மிட் வந்து நடத்திருக்காங்க அப்படிமா. இப்போ செகண்ட் இந்தியா காரிகோம் சம்மிட் நடந்திருக்கு. அதில் 21 ஆப்பிரிக்க நாடுகள் இருக்கு. ஸோ எங்க நடந்ததுன்னா கயானாவில் நடந்தது அப்படின்னு ஆப்பிரிக்கா. அடுத்து எய்ட்ஸ் வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஆஸ் செட் டார்கெட் எலிமினேட்டிங் எய்ட்ஸ் எப்போ 2030. அப்போ எய்ட்ஸ் வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு WHO ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டார்கெட் வந்து 2030 அப்படின்னு.
இந்தியாவில் எய்ட்ஸ் நோயை ஒழிக்க இலக்கு அப்படிங்கிறது 2028 அப்படின்னு பார்க்குறோம். இந்த டார்கெட் ஆஃப் எலிமினேட் வந்து பார்த்தீங்கன்னா STS அப்படிங்கிறது 2028. இந்தியாவில் எய்ட்ஸ் பரவல் விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.23% அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ எய்ட்ஸ் ப்ரெவலன்ஸ் இந்தியா அப்படின்னா 0.23% தான் இருக்கு. தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் பரவல் விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இந்தியாவோட 0.16 அப்படின்னு. இது நல்ல விஷயம். அதே மாதிரி வேர்ல்டு எய்ட்ஸ் டே அப்படின்றது எப்போ அப்படின்னா டிசம்பர் 1 அப்படி பார்க்குறோம். ஸோ உலக எய்ட்ஸ் தினம் அப்படின்னு டிசம்பர் 1. என்னோட கருப்பொருள் என்னன்னா சரியான பாதையில் செல்லுங்கள், என் ஆரோக்கியம் என் உரிமை அப்படின்றது அதோட கருப்பொருள். டேக் த ரைட் பாத் அண்ட் மை ஹெல்த் மை ரைட் அப்படின்றது 2024க்கான தீம் வந்து. ஸோ இப்போ டார்கெட் என்ன அப்படின்னா WHO வந்து 2030. ஆனால் இந்தியாவோட டார்கெட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2028 அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு. அடுத்து தங்க இருப்பு கோல்டு ரிசர்வ்ஸ்ல வந்து சீனாவின் பின்ஜியாங் அப்படின்ற நகரம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய தங்க இருப்பை கண்டறியப்பட்டுள்ளது. அப்போ ஃபியூச்சர்ல வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எக்கானமி யார் மாற போறாங்கன்னா சைனா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் வந்து. ஸோ இப்போ கோல்டு எந்த கண்ட்ரி அதிகமாக இருக்கோ அந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதாரம் மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து அதிக ஆராய்ச்சி இதழ்களை வெளியிடும் நாடுகளின் பட்டியல் வந்து. ஸோ லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் தட் பப்ளிஷ் மோஸ்ட் ரிசர்ச் ஜர்னல்ஸ் வந்து உலக அளவில் அதிக ஆராய்ச்சி இதழ்களை வெளியிடும் நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா முதலிடம் இருக்கு, இந்தியா வந்து 3வது இடம் பிடித்துள்ளது அப்படிங்கிறோம். இது நல்ல விஷயம் தான். அப்போ இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறி மேலே வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்தியா வந்து இப்போ வந்து எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்தியா ரேங்க்ஸ் இன் 3rd அப்படி பார்க்குறோம். அப்போ US வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். சிறந்த நபர் 2024 பெஸ்ட் பர்சன் 2024 அப்படின்னு டைம்ஸ் இதெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதுவும் கேட்பான். ஏன்னா இவர் வந்து இப்போ வந்து பிரசிடென்ட் ஆஃப் வந்து USA அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால கொஸ்டின் கேட்குறதுனா இப்போ இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டட் பர்சன் ஆஃப் த இயர் வந்து 2024 டைம்ஸ் மேகன். ஏன்னா அந்த வருஷம் தான் எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷன்ல வெற்றி பெற்றார் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஸ்டேட்லெஸ் பாப்புலேஷன் நாடற்ற மக்கள் தொகை அப்படின்னு பார்க்கும்போது உலகின் மிகப்பெரிய நாடற்ற மக்கள் தொகை ரோஹிங்கியாக்கள் கருதப்படுகிறார். ரோஹிங்கியாக்கள் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இவங்க வந்து முஸ்லீம் மக்கள். எங்க இருக்காங்க அப்படின்னா வந்து மியான்மர்ல இருக்கக்கூடிய இவங்க அங்க வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ஆட்சி வந்து இப்போ வந்து இருக்கு. அந்த ராணுவ ஆட்சி எதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா வந்து புத்த மதத்தை சார்ந்தவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அப்போ புத்த மதத்தை சார்ந்தவங்க மெஜாரிட்டியா இருக்காங்க, முஸ்லீம்ஸ் வந்து மைனாரிட்டியா இருக்காங்க. அந்த ரோஹிங்கியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ராணுவ ஆட்சியும் பிளஸ் அங்க இருக்கிற வந்து அடக்குமுறையினால என்ன பண்ணா அங்கிருந்து வெளியேறி எங்க குடிபெயர முயற்சி பண்றாங்கன்னா பங்களாதேஷ் போக முயற்சி பண்றாங்க. அப்போ எது வழியா போறாங்கன்னா இந்தியா வழியா போறதுக்கு பாக்குறாங்க, இல்ல கடல் வழியா போறதுக்கு பாக்குறாங்க. ஸோ அப்போ ரோஹிங்கியாஸ் அப்படின்ற முஸ்லீம்ஸோட ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னா மியான்மர்ல இருக்கு. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேட்லெஸ் பாப்புலேஷனா இப்போ மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உலகின் மிகப்பெரிய ஆனா எங்க இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா சீனாவால் சாங்போ நதியின் குறுக்கே கட்டப்பட உள்ளது அப்படின்னு. சாங்போனா வேற எதுவும் கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மபுத்திரா ரிவர் தான். ஸோ பிரம்மபுத்திரா ரிவர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா வந்து திபெத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல என்டர் ஆகுது. அப்போ திபெத்தில் ஸ்டார்ட் ஆகி வந்து டிராவல் பண்ணல. ஸோ அது அருணாச்சல் பிரதேஷ்க்கு முன்னாடி வந்து குறுக்கே வந்து பிரம்மபுத்திரா ரிவர் ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட உள்ள அணை தான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேமா இருக்க போகுது அப்படின்னு. இது இந்தியா எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதையும் மீறி சைனா கட்ட தான் போகுது அப்படின்னு. ஸோ திபெத்தில் உள்ள மானசரோவருக்கு கிழக்கே கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள செமாயங்டங் அப்படின்ற பனி ஆறுல இருந்து உருவாகக்கூடியதான சாங்போ அப்படின்ற ரிவர், அதுதான் பிரம்மபுத்திரா ரிவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ கைலாஷ் ரேஞ்ச் ஆஃப் ஈஸ்ட் ஆஃப் லேக் மானசரோவர் எங்க இருக்கு ஆரிஜினேட் செமாயங்டங் கிளேசியர் அப்படின்னு பார்க்குறோம். அந்த பிரம்மபுத்திரா நதி திபெத்தில் சாங்போ என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த சாங்போ என்றால் தூய்மை என்று பொருள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த நீளம் வந்து 2900 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். இது எதை விட நீளமானது அப்படின்னா கங்கா விட நீளமானது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி சிந்து விட நீளமானது. அதை கங்கா இந்தியாவில் பாயக்கூடிய நீளம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2525 கிலோமீட்டர். அப்போ 2525 கிலோமீட்டர் அப்படின்றது இந்தியாவில் அது லாங்கஸ்ட். ஆனா கம்பேர் பண்ணும்போது சாங்போ பிரம்மபுத்திராவா அல்லது கங்காவா அல்லது சிந்துவா அப்படின்னு கேட்டா மொத்த நீளம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதனுடைய நீளம் அதிகம் அப்படின்னா பிரம்மபுத்திராவோட நீளம் அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து அந்த அருணாச்சல் பிரதேசில் உள்ள திகாங் அப்படின்ற மலைப்பள்ளத்தாக்கின் வழியாக இந்தியாவுக்குள்ள நுழையுது அப்படிங்க. ஸோ அப்போ எங்க என்டர் ஆகுது அப்படின்னா வந்து இந்தியா த்ரூ த மவுண்டன் காலடு திகாங் அந்த அருணாச்சல் பிரதேஷ். இதோட ட்ரிபியூட்டரிஸ் அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ டீஸ்டா மானஸ் அண்ட் பாரக். இந்த பாரக்ல தான் வந்து 16வது நம்ம நேஷனல் வாட்டர்வே இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அப்போ டீஸ்டா மானஸ் அண்ட் பாரக் அண்ட் சுபன்ஸ்ரீ அப்படின்னு பார்க்கலாம். இதுல முக்கியமான ரிவர் அப்படின்னு பார்க்கும்போது டீஸ்டா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரிவர். காரணம் என்னன்னா இது வந்து சிக்கிம் வெஸ்ட் பெங்கால் வழியா பங்களாதேஷ் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம டிஸ்பியூட் பிட்வீன் வந்து இந்தியா அண்ட் பங்களாதேஷ் நடுவில் இந்த ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் இருக்கு. ஸோ அதனால இம்பார்ட்டன்ட். இதனுடைய துணையாறுகள் எப்படி கங்கா படிக்கிறோமோ அதே மாதிரி சிந்து படிக்கிறோமோ அதே மாதிரி பிரம்மபுத்திராவின் துணையாறுகள் அப்படின்னு மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம கேட்டுருவாங்க ஃப்ரெண்ட். திபெத்தில் சாங்போ என்றும் இந்தியாவில் பிரம்மபுத்திரா என்றும் வங்காளதேசத்தில் என்னது ஜமுனா என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இந்த ஜமுனா வந்து யாரோட சேர்னா பத்மா. பத்மான்றது ஒரிஜினலா யாருன்னா கங்கா. கங்கா இந்தியாவில் பாயும் போது பத்மா அப்படின்ற பேர்ல பாயும். ஸோ அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன மாறிடும் அப்படின்னா மேக்னா அப்படின்ற பேர்ல போயிட்டு கடல்ல கடையும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ வென் த ஜாயின் இட்ஸ் ரிவர் கங்கா இட் இஸ் கால்ட் அஸ் மேக்னா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் இல்லை. அப்போ ஜமுனா அப்படின்றது யாருடைய பேருன்னு கேட்டோம்னா பிரம்மபுத்திராவோட பேர். பத்மா வந்து கங்காவோட பேர். ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் மேக்னா அப்படின்ற பேர்ல எங்க இது பேர் மாத்திட்டீங்கன்னா பங்களாதேஷ்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஆரம்பிக்கிற இடத்துல சாங்போ, இந்தியாவில் வந்து பிரம்மபுத்திரா. அதே வந்து பங்களாதேஷ்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து ஜமுனா அப்படின்னு சொல்லி. அந்த ஜமுனா யாரோட சேருதுன்னா பத்மாவோட சேருது. பத்மா ஒரிஜினல் யாருன்னா கங்கா. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் மேக்னான்ற பேர்ல கடல் அடையுது அப்படிங்கிறோம்.
அவ்வளோ ஃப்ரெண்ட். ஸோ அப்போ நம்ம இன்டர்நேஷனல் அப்படின்றது முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் அப்படின்ற பார்ட் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து கர்ச்சோலா கைவினைப் பொருட்கள் வந்து ஸோ கர்ச்சோலா ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் குஜராத்தில் கர்ச்சோலா கைவினைப் பொருட்கள் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அப்போ எந்த மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு பெற்றுச்சு கர்ச்சோலா அப்படின்னு கைவினைப் பொருட்கள் வந்து குஜராத் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். குஜராத் சோஃபார் வந்து 27 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு அப்படின்றதுல முதலிடத்தில் யார் இருக்காங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது தமிழ்நாடு இருந்து இப்போ உத்தரப்பிரதேசம், ரெண்டாவது யாருன்னா தமிழ்நாடு. ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டான உத்தரப்பிரதேஷ். செகண்ட் யாருன்னா தமிழ்நாடு. இப்போ புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எந்த மாநிலம் அப்படின்னு கேட்பாங்க. கர்ச்சோலா அப்படின்றது ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஸோ அது பெற்ற மாநிலம் எதுனா குஜராத் அப்படின்னு. அது இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு வந்து 59 பொருட்களோட இன்னது இரண்டாவது இடத்துல இருக்கு. உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். முதல் புவியியல் குறியீடு அப்படின்னா டார்ஜிலிங் தேயிலை வந்து 2004 அப்படிங்க. ஸோ ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் வந்து டார்ஜிலிங் வந்து டி 2004 அப்படிங்க. இந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1999 வாஸ் enacted வந்து அண்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் வந்து 15 செப்டம்பர் 2003 அப்படிங்க. ஸோ அப்போ பொருட்களின் புவியியல் குறியீடுகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999 இயற்றப்பட்டது செப்டம்பர் 15, 2003 அன்று நடைமுறைக்கு வந்தது அப்படிங்க. ஸோ அப்போ ஏற்றப்பட்டது 1999, நடைமுறைக்கு வந்து 2003. எதுக்காக அப்படின்னா ஜாகிரபிக்கல் இண்டிகேஷனுக்காக. அப்போ அந்த எந்த ஆக்ட் அப்படின்னு கேட்குது முதல் எது அப்படின்னு கேட்டால் டார்ஜிலிங் டி அப்படி சொல்லுவோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து வேதிக் 3D மியூசியம் வந்து ஸோ வேத 3D அருங்காட்சியகம் இங்கன்னா உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் வேத 3D அருங்காட்சியகம் அமைய உள்ளது. அப்போ எங்க இருக்குன்னு கேட்போம். கேட்டோம் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் அமைய உள்ளது அப்படின்னு வேதிக் 3D மியூசியம். தென்னிந்தியாவின் ஆதிவாசி அறிவு மையம். தென்னிந்தியாவின் ஆதிவாசி அறிவு மையம் வந்து கானு கர்நாடக மாநிலத்தில் தொடங்கப்பட்டது. அப்போ எங்க தொடங்கப்பட உள்ளது? கானு கர்நாடகா மாநிலம். எந்த மாநிலம் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா கர்நாடகா அப்படி சொல்லுவோம். ஸோ கானுன்ற பகுதியில் ஆதிவாசி நாலேஜ் சென்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து மகா பரிநிர்வான் திவாஸ் வந்து இப்போ யாருடைய பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா மகா பரிநிர்வான் திவாஸாக கடைபிடிக்கப்படுகிறது அம்பேத்கரின் இறந்த தினம். எப்போனா டிசம்பர் 6 அப்படிங்க. ஸோ அப்போ டிசம்பர் 6 அம்பேத்கருடைய டெத் ஆனிவர்சரி. ஸோ அதுதான் என்ன சொன்னா மகா பரிநிர்வா திவாஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து பாரதி அறிஞர் வந்து ஸோ பாரதி மொழி படைப்புகளும் 23 தொகுதிகளாக காலவரிசைப்படி வந்து தி என்டையர் ஒர்க்ஸ் ஆஃப் பாரதியின் 23 வால்யூம்ஸ் ஹவ் பீன் கம்பைல்டு கிரானாலஜிக்கலி பை சீனி விஸ்வநாதன் வந்து பாப்புலர் நோன் அஸ் பாரதி அறிஞர். அப்போ யார் வந்து பாரதி அறிஞர் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா சீனி விஸ்வநாதன். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பாரதியாரோட படைப்புகள் எல்லாம் காலவரிசைப்படுத்தி 23 தொகுதிகளாக வெளியிட்டிருக்காரு அப்படின்னு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அது எக்ஸாம்ல கொஸ்டினாக கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்காங்க. ஓகே, இப்போ ஹிஸ்ட்ரி முடிச்சாச்சு. நம்ம அடுத்து பார்க்குற ஹெட்டிங் என்ன அப்படின்னா வந்து அரசியல் அமைப்பு அப்படின்னா இந்திய அரசியல் பாலிட்டி வந்து புதிய குற்றவியல் சட்டங்கள் நியூ கிரிமினல் லாஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்னென்ன பேர்ல இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சி அதிநியம் ஆகிய மூன்றும் 100% செயல்படுத்தப்பட்டுள்ளது. எங்க அப்படின்னா சண்டிகார்ல அப்படிங்கிறது. ஸோ அப்போ புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நேம்லி பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சியா அதிநியம் வந்து 100% இம்ப்ளிமெண்டட் எங்கன்னா சண்டிகார்ல. சண்டிகார் அப்படின்றது யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்க்குறோம். பொதுவானது எதுக்கு அப்படின்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களுக்கு பொதுவானது அப்படின்னு பார்க்குறோம். இந்திய தண்டனை சட்டம் 1860, குற்றவியல் நடைமுறை சட்டம் வந்து 1898, இந்திய சாட்சிய சட்டம் வந்து 1872 எவிடன்ஸ் ஆக்ட். இது மூணுமே வந்து என்னவா மாத்துறாங்க அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சி அதிநியம் போன்ற குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன அப்படிங்க. இந்த இந்தியன் பீனல் கோடு 1816 வந்து இந்த கோட் ஆஃப் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் வந்து 1898. அடுத்து தேர்ட் வந்து தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து 1872. இட் வாஸ் ரீப்ளேஸ்டு. எதை ரீப்ளேஸ் பண்றாங்க? இது மூணுத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி என்ன கொண்டு வராங்கன்னா பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா வந்து பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 வந்து மாத்துறாங்க அப்படி பார்க்குறோம். பொது சேவைகள் உரிமைகள் ஆணையம் பப்ளிக் சர்வீசஸ் ரைட் கமிஷன் அந்த ரைட் டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் எங்கன்னா அஸ்ஸாமில் வந்து அஸ்ஸாமில் பொது சேவை உரிமை ஆணையம் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த மாநிலம் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அஸ்ஸாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பொது சேவைக்கான உரிமை ஆணையம் பார்க்கணும். முதல் பொது சேவை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட மாநிலம் வந்து 2010 எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்தது மத்திய பிரதேஷ். இப்போ ஆணையம் ஏற்படுத்துறது எங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அஸ்ஸாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் அது. ஓகே, அடுத்து பேரிடர் மேலாண்மை சட்டம் வந்து 23/12/2005 மக்களவை பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதாவை நிறைவேற்றியது. ஸோ அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து 23/12/2005 இப்போ அமெண்ட்மெண்ட் பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். அடுத்து விதி 348(2) இதுல வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் பிராந்திய மொழிகளை பயன்படுத்தும் விதி வந்து இருக்கு. அரசியலமைப்புல ஆர்டிகல் 348 ரூல் யூஸ் ரீஜனல் லாங்குவேஜஸ் இன் ஹை கோர்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல் 348A இங்கிலீஷ் டு பி லாங்குவேஜ் ஆஃப் த லிட்டிகேஷன் ஆஃப் த கோர்ட்ஸ் வந்து. ஸோ அப்போ நீதிமன்றத்தில் ஆங்கில மொழி வழக்காடு மொழியா இருக்கு. அப்போ நீதிமன்றத்தை பற்றியும் உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் வழக்காடு மொழியா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து உயர்நீதிமன்றம் இந்திய வழக்காடாக கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா
சங்கம் மற்றும் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் 1969, பீகார் 1922 இந்திய அரசியல் மொழிப்பற்றி 8வது ஆண்டில் கூறப்பட்டுள்ளது. அப்போ உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாநிலங்கள்னா ஹிந்தி அப்படின்றது யூஸ் பண்றாங்க. இப்போ ஸ்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழக்காடு மொழியா இங்கிலீஷ் தான் இருக்கு, ஹிந்தி கிடையாது அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஹிந்தி இருக்கக்கூடியது எது அப்படிங்கிறதுனா உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் அப்படின்னு. தமிழ்நாடு பொறுத்தவரையும் சென்னை ஹைகோர்ட் அப்படின்னு இங்கிலீஷ் தான் அப்படின்னு தமிழ் கூட கிடையாது. மக்கள் பிரதிநிதி சட்டம் 1951, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்றது 1951 அப்படின்னு பார்க்கிறோம். பிரிவு 33(7) படி ஒரு நபர் ஒரே நேரத்தில் 2 தொகுதியில் போட்டியிடலாமா அப்படின்னு போடலாம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போட்டிட்டார் அப்படின்னு தெரியும், ராகுல் காந்தி போட்டிட்டாரு நமக்கு தெரியும். அப்ப பிரிவு 70 வந்து 2 தொகுதியில் பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது. அப்ப 2 தொகுதியில் பிரதிநிதித்துவப்படுத்த முடியாதுன்னா போட்டியிடலாம், ஆனா வெற்றி பெற்றா ஏதாவது ஒரு தொகுதியில தான் என்ன பண்ண முடியும், மக்களவையில போயிட்டு உட்காரலாம். அப்படி உட்காரும் போது ஒரு இதுக்கு தான் உட்கார முடியும், ஒரு இதுக்கு தான் பதவி பிரமாணம் செஞ்சுக்க முடியும். இன்னொரு தொகுதி என்ன பண்ணணும்னா ராஜினாமா பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணாங்க, அரசியல் சட்டத்தின் 129வது திருத்த சட்டமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 129th அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற குழு வந்து யார் தலைமையில் ஏற்படுத்தினாங்க கேட்டாங்கன்னா ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் ஏற்படுத்தினாங்க. இவர் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்க்குறோம். ராம்நாத் கோவிந்த் அப்படின்னு சேர்மன் ஆஃப் த கமிட்டி அப்படின்னு பார்க்குறோம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு பார்க்குறோம். அது இம்பார்ட்டன்ட் பண்ணது. தேசிய மனித உரிமை ஆணையம், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றது எப்போ ஏற்படுத்தினாங்க அப்படின்னா 12/10/1993. அப்போ 12/10/1993 வந்து இது ஏற்படுத்தப்பட்ட. சமீபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த வந்து ராமசுப்ரமணியம் மனித உரிமை ஆணைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அப்ப ராமசுப்ரமணியம் ஃப்ரம் தமிழ்நாடு ஹஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த சேர்மன் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால யார் சேர்மன் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் இப்பதவி வகிப்பது இதுவே முதல் முறை அப்படின்னு பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்தவர் இந்த பதவி வகிக்கிறார். வந்து மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவி காலம் எத்தனை ஆண்டுகள், 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப the term of office of the chairperson of human rights commission வந்து 3 years or up to the age of வந்து 70 years அப்படிங்க. உலக மனித உரிமை ஆணையம் வந்து எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வந்து 10/12/1948 உலக மனித உரிமை ஆணையம். the world human rights commission அப்படின்றது 10/12/1948. மாநில மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 17/4/1993 அப்படிங்கிறோம். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு ஏற்படுத்தப்பட்டது 17/4/1993. ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து December 10 அப்படி சொல்றோம். அந்த உலக மனித உரிமை ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட அந்த தினம் தான் நம்ம மனித உரிமை தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா மொத்தம் 3ஆ பிரிப்பாங்க. அதாவது அட்டவணை 7ல் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மத்திய அரசு பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றலாம், மாநில அரசு சட்டமன்றத்தின் மூலியமாக சட்டம் இயற்றலாம். அப்போ ரெண்டுத்துக்குமே பவர் எங்க இருக்கு அப்படின்னா வந்து நம்ம பொதுப்பட்டியல. ஆனா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முரண்பாடா சட்டம் ஏற்றினாங்க அப்படின்னா மத்திய அரசு சட்டம் தான் செல்லும் அப்படின்றது நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்பட்ட ஒன்று. அப்ப பொதுப்பட்டியலில் உள்ள மத்திய அரசான கல்வி, அந்த கல்வி எங்க இருக்குன்னு கேட்டா பொதுப்பட்டியல இருக்கு. அதனால நீட் வந்து என்ன பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கு எதிராக நீட் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநில அரசு என்ன பண்ண முடியாது, வந்து சட்டம் கொண்டு வர முடியாது. காரணம் முரண் அப்படின்னு ஏற்படுறது மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் தான் செல்லும். அப்ப ரீசன்ட்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேன்சல்ட் பாலிசி ஆஃப் ப்ரொவைடிங் பாஸ் டு 5th and 8th ஸ்டாண்டர்ட் இன் ஆல் த ஸ்டேட்ஸ் எஜுகேஷன் இந்த கன்கரண்ட் லிஸ்ட். அப்ப எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய 5ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்றது. அப்ப மாநிலங்களில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அளிக்கும் கொள்கை ரத்து செய்யப்பட்டது. அப்ப ஸ்டூடெண்ட்டை ஃபெயில் ஆக்கலாம் எங்க அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் எப்படி போகலாம். அதை பாஸ் பண்ணணும் அப்படின்ற நிலை இருந்ததுல அந்த நிலையை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. யார் பண்ணாங்கன்னா இப்போ மத்திய அரசு. இப்போ இதை மாற்றி இல்லை பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மாநில அரசு கொண்டு வர முடியுமானா முடியாது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து 1976ஆம் ஆண்டு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 திருத்த சட்டம் 42வது திருத்த சட்டம் சொல்லுவோம். இது வந்து மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். எல்லாத்தையுமே இவங்க பெரும்பாலும் திருத்திட்டாங்க அரசியலமைப்பு இந்திரா காந்தி அவருடைய பீரியட்ல அப்படின்னு பார்க்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் எடைகள் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடியது, அதாவது மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. என்ன மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள், எடைகள், அளவுகள், பறவைகள், வனவிலங்குகள், பாதுகாப்பு மற்றும் உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களில் நீதி நிர்வாகம் முடிவாங்க. அப்போ இன் அடிஷன் டு வந்து எது எஜுகேஷன் இல்லாமல் வேற என்னெல்லாம் மாத்திருக்காங்கன்னா ஃபாரஸ்ட், வெயிட், மெஷர்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் இன் கோர்ட்ஸ் அதர் தென் ஹை கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் சிஸ்டம் வந்து. அப்போ உயர்நீதிமன்றங்களை தவிர்த்து மற்றும் உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர அப்படின்னு பார்க்குறோம். மற்ற நீதிமன்றங்கள் எல்லாமே எங்க போயிருச்சு அப்படின்னா இப்போ வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போயிருச்சு அப்படின்னு பார்க்குறோம். எப்போ இதை வந்து மாத்துறாங்க அப்படின்னா 1976 எந்த அரசியலமைப்பு திருத்தம் 42வது அரசியலமைப்பு திருத்தம் முடிச்சு பார்க்குறோம். அது இம்பார்ட்டன்ட். ஆளுநரின் நியமனம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். அப்போ அப்பாயின்மெண்ட் கவர்னர் ஆளுநர் நியமனம் பண்றது எந்த அரசியலமைப்பு 155. ஆளுநரின் தகுதி வந்து 157. சமீபத்தில் நியமிக்கப்பட்ட ஆளுநரில் மணிப்பூர் ஆளுநர் யாருன்னா
அஜய் பல்லா. பீகார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான். மிசோரம் ஆளுநர் விஜயகுமார் சிங். ஒடிசா ஆளுநர் ஹரிபாபு. கேரளா ராஜேந்திர அர்லேக்கர். தமிழக ஆளுநர் RN ரவி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் சமீபத்தில் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள். அதனால நமக்கு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் 157. அப்பாயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் அப்படின்றது 155 அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம பாலிட்டி அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க உள்ள தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். ரிசர்வ் வங்கியின் 25வது ஆளுநர். ஸோ யார் அப்படின்னா சாக்திகாந்த் தாஸ் பணி ஓய்வு பெறுவது 8. இந்த சஞ்சய் மல்கோத்ரா அப்படின்ற புதிய ஆளுநராக நியமிக்க. அப்ப சஞ்சய் மல்கோத்ரா தான் நமக்கு இம்பார்ட்டன். இப்ப அப்ப 26வது ஆளுநராக பதவி ஏற்க உள்ளார் அப்படின்னு பார்க்கணும். பதவி ஏற்றுட்டார். ஸோ 26th கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அதுதான் நமக்கு இம்பார்ட்டன் சஞ்சய் மல்கோத்ரா அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன். இப்போ அடுத்து RBI பத்தி நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்ப்போங்க. ஸோ RBI தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1935. 1/4/1935 நம்ம இந்திய அரசு சட்டம் பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் தொடங்கப்பட்டது. RBI நாட்டு உடைமை ஆக்குறது அப்படின்றது ஏன்னா பிரைவேட் ஷேர்ஸ்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா நாட்டுரிமை ஆக்குறோம். அப்ப கவர்மெண்ட் அந்த ஷேர்லாம் வாங்கிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். 1949 தலைமையகம் எங்க அப்படின்னா 1935 கல்கத்தால இருக்கு. ஆனா 1937 என்ன பண்ணாங்க மும்பைக்கு மாத்திடுறாங்க அப்படிங்க. அப்ப ஹெட் குவார்டர் கல்கத்தா 1935 தென் ஷிஃப்டட் டு மும்பை 1937 அப்படி பார்க்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் RBI பொறுத்தவரை. தங்க இறக்குமதி இம்போர்ட் ஆஃப் கோல்டு. தங்கத்தை இறக்குமதி செய்யும் 2வது பெரிய நாடு எதுன்னா இந்தியா அப்படிங்க. இந்தியா தனது தங்கத்தில் 40% எங்க இருந்து இறக்குமதி பண்றோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்துல இருந்து. அப்ப இந்தியா தங்கத்தை அதிக அளவு இறக்குமதி எங்க இருந்து பண்றாங்க கேட்பாங்க. கேட்டா சுவிட்சர்லாந்து. உலக அளவில் தங்கத்தை இறக்குமதி செய்யக்கூடிய 2வது பெரிய நாடு எது அப்படின்னு கேட்டா அது இந்தியா அப்படி சொல்லணும். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். SBI நிர்வாக இயக்குனர் அது தேவையில்லை. ஆனா SBI பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் வங்கி அப்படின்றதுல அது எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1/7/1955 அப்படிங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏற்படுத்தப்பட்டது 1/7/1950. ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா மும்பை அப்படி சொல்லணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்க. அது உலக பொருளாதார மாநாடு 2025. ஸோ இந்த ஆண்டுக்கான உலக பொருளாதார மாநாடு சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற உள்ளது. ஸோ வருஷம் இங்கே தான் நடக்குது. அப்போ உலக பொருளாதார மாநாடு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் எங்க நடக்குன்னு கேட்டா டாவோஸ் சுவிட்சர்லாந்து எப்படி பார்க்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் ஐட்டம். வெளிநாடுகளிலிருந்து பணம் பெறுதல் 2024 ஆண்டு $129 பில்லியன் பணத்தை பெற்றுள்ளது. இதன் மூலம் வெளிநாட்டிலிருந்து பணம் பெறுவதில் அதிக சதவீதத்தை இந்தியா பெற்றுள்ளது. அப்ப அதிகமான பர்சன்டேஜ்ல பணம் பெறக்கூடிய நாடு எதுன்னு கேட்டா இந்தியா. இந்தியா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ரெமிட்டன்ஸ் ஃப்ரம் அப்ராட். யார் கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்க அனுப்பக்கூடிய பணம் தான் ஸோ அப்போ வருமானமா. அப்ப இந்தியா ஸ்கில்டு லேபரை எக்ஸ்போர்ட் பண்ணுது. அந்த லேபர் ஃபோர்ஸ் அங்க போய் வேலை பார்த்து அவங்க ஈட்டக்கூடிய வருமானத்தை என்ன பண்றாங்க இங்க இருக்கிற அவங்க குடும்பங்களுக்கு என்ன பண்றாங்க அவங்க அனுப்புறாங்க. அதான் $129 பில்லியன் பார்த்தீங்கன்னா ரெமிட்டன்சஸ் வெளிநாடுல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படி சொல்றோம். ஸோ நம்ம இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க இருக்க டாபிக் என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் அப்படி சொல்றாங்க. சுற்றுச்சூழல் சூழலியல் அப்படின்னு பார்க்குறோம். உலக கடல்சார் தொழில்நுட்ப மாநாடு எங்க நடந்துன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா சென்னையில் நடைபெற்றது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஸோ வேர்ல்டு ஓஷன் டெக்னாலஜி கான்கிரஸ் எங்க நடந்ததுன்னா சென்னை அப்படி பார்க்குறாங்க. அடுத்து ரத்தவாணி புலிகள் காப்பகம் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு அப்படி பார்க்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ ரத்தவாணி டைகர் ரிசர்வ் எத்தனாவது டைகர் ரிசர்வ்னு கேட்பாங்க. ஏன்னா 57 ஒன்று தான் இன்க்ரீஸ் ஆகுது ரொம்ப நிதானமா. அதனால 57வது டைகர் ரிசர்வ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப 56வது டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா குரு காஷிகார் சத்தீஸ்கர் மாநிலம் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ 56th டைகர் ரிசர்வ் எங்க இருக்குன்னா குரு காஷிகார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். இன்டர்நேஷனல் டைகர் டே எப்போ அப்படின்னா July 29. நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு அத்தாரிட்டி தான் என்ன பண்றாங்கன்னா அந்த புலிகள் பாதுகாப்பு இருக்குல்ல காப்பகங்களுக்கு அதை பார்த்துக்கிற வேலையை பார்க்குறாங்க. தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்றது 1972 ஏற்படுத்தப்பட்டது. நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1972. ப்ராஜெக்ட் டைகர் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1 ஏப்ரல் 1973. அந்த புலி தேசிய விலங்கா சொல்லப்பட்டது மத்திய அரசு சொல்லப்பட்டா 1973. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா புலிக்கு முன்னாடி சிங்கம் தான் இருந்தது. அப்ப நமக்கு டைகர் அப்படின்றதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா லயன் தான் இருந்தது அப்படின்னு ஏசியாட்டிக் லைன் இருந்தது. இப்போ பெங்கால் ராயல் பெங்கால் டைகர். ஸோ அதுதான் நேஷனல் அனிமலா நமக்கு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். 1923 UNFCCC COP30 மாநாடு அப்படின்னு பார்க்குறோம். இது கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுல. இப்போ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா மாநாடு யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு அதோட விரிவாக்கம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஸோ இது எங்க நடந்தது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலின் பெலாம் அப்படின்ற நகரில் நடைபெற்றது அப்படின்னு. COP30 நடைபெற்ற இடம் எங்கன்னு கேட்பாங்க. கேட்டனா பெலாம் பிரேசில் எப்படி சொல்லிருக்கோம். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். நரி பாதுகாப்புக்கான சிறப்பு மையம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஜாக்கல் கன்சர்வேஷன் அப்படின்னு பார்க்குறோம். எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா நாட்டின் முதல் நரி பாதுகாப்பு மையம் அப்படின்னா தமிழ்நாட்டின் சேலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஜாக்கல் கன்சர்வேஷன் அப்படின்னா சேலம் தமிழ்நாடு பார்க்குறோம். அதுக்கடுத்து இந்திய வனவிலங்கு வாரியம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. கேட்டால் 1952 அது இம்பார்ட்டன்ட் அது மாதிரி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1972 அப்படின்றது நமக்கு பல தடவை கேள்வி கேட்டது. ஸோ அது இம்பார்ட்டன்ட் பண்ணி கேட்டுருவாங்க. ஸோ அதுக்கடுத்து வனவிலங்கு தினம் March 3 வனவிலங்கு தினம்
உலக வனவிலங்கு தினம் வந்து டிசம்பர் 4. புலி பாதுகாப்பு சட்டம் இப்பதான் பார்த்தோம் 1923 வந்து பார்க்குறோம். ஸோ டைகர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1973 வந்து. அப்புறம் யானை பாதுகாப்பு சட்டம் முதலை பாதுகாப்பு சட்டம் 1926. யானை பாதுகாப்பு சட்டம் 1992. கடலாமை பாதுகாப்பு சட்டம் வந்து 1999. காண்டாமிருக பாதுகாப்பு சட்டம் வந்து 2020. இது எல்லாமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதிய வகை இஞ்சி நியூ டைப் ஆஃப் ஜிஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா IISR வந்து இவங்க வந்து இந்திய நறுமண ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனமான சுராசா என்னும் புதிய வகை வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி உருவாக்கியுள்ளனர். அப்போ சுராசானா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து இந்தியன் ஸ்பைசஸ் ரிசர்ச் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் டெவலப்டு நியூ வெரைட்டி ஆஃப் ஜிஞ்சர் கால்டு சுராசா. அப்போ சுராசான்றது ஜிஞ்சர் வெரைட்டி அப்படி சொல்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன். உலகளாவிய பிளாஸ்டிக் ஒப்பந்தம் குளோபல் பிளாஸ்டிக் அக்ரிமெண்ட் அப்படின்றது ஒரு மாநாடு நடந்திருக்கும். ஸோ அந்த ஒப்பந்தம் தான் பிளாஸ்டிக் மாசுபாட்டை ஏற்படுத்துவதற்கான அரசாங்கங்களுக்கு இடையான பேச்சுவார்த்தை குழு அப்படின்னு பார்க்குறோம். INC வந்து. ஸோ இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேட்டிங் கமிட்டி அப்படின்னு பார்க்குறாங்க. இது எங்கே நடந்தது அப்படின்னா வந்து சவுத் கொரியாவில் பூசாவில் நடந்தது. ஆனால் இதில் வந்து மீட்டிங்கில் வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்கல அப்படின்ற மாதிரி மீட்டிங் வந்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எங்கே நடந்தது கான்ஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா வந்து பூசா சவுத் கொரியா அப்படின்னு வன அறிக்கை 2023 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பண்ணது கேட்பாங்க. ஸோ இந்தியாவில் ஃபாரஸ்ட் கவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அப்படின்னு ரீசெண்ட் ரிப்போர்ட் இதுதான் 2023 அப்படி பார்க்குறோம். அது ரிலீஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பர்ல தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வெளியிடப்பட்ட வன அறிக்கை 2023 படி இந்தியாவில் வனப்பகுதி எவ்வளோனா 25.17%. அது இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கேட்டோம். ஸோ ஃபாரஸ்ட் கவர் இன் இந்தியா அப்படின்னா 25.17% அப்படிங்க. இந்த ஃபாரஸ்ட் ஏரியா இன் இந்தியா எவ்வளோனா 8,27,357 சதுர கிலோமீட்டர். அப்போ 1/4 இந்தியாவில் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஃபாரஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் வந்து நம்ம இதை எப்படி மாற்றணும்னா 1/3 வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ 33% வந்து ஃபாரஸ்ட் கவர் இருக்கணும். அண்ட் 2021 முதல் வனப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 1445 சதுர கிலோமீட்டர் அதிகரித்தது. கடைசியாக ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2021. ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் கவர் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க கணக்கீடு அப்படின்னு பயனியல் அப்படின்னு பார்க்கலாம். மத்திய பிரதேசம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய வனப்பகுதியில் அதிக வனப்பகுதியை கொண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாருக்குன்னா மத்திய பிரதேசம். தொடர்ந்து இதுதான் இருக்கு. ஸோ மத்திய பிரதேசம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், அடுத்து அருணாச்சல பிரதேஷ், அடுத்து மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாப் 3 வந்து இவங்க இருக்காங்க அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம கொஸ்டினா கேட்கறதுனா வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ஷனான் ஐடல் திட்டம். ஷனான் ஐடல் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து என்னன்னா 1924ஆம் ஆண்டு உள் நதியில் வந்து உருவாக்கப்பட்டது அப்படி பார்க்குறோம். அப்போ ஷனான் ஐடல் ப்ராஜெக்ட் வாஸ் டெவலப்ட் இன் 1924 இந்த உள் ரிவர் அப்படி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து இந்த திட்டம் தொடர்பாக இமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாப் இடையே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே இமாச்சல பிரதேஷ் பஞ்சாப் பார்க்கும்போது சட்லஜ் ஆற்றின் குறுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்ரா அப்படின்ற பிளேஸ் வந்து இமாச்சல இருக்கு, நங்கல் அப்படின்ற பிளேஸ் வந்து பஞ்சாப்ல இருக்கு. பக்ரா நங்கல் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாநிலங்கள் இருக்கக்கூடிய டேம், ஆனால் ஒரே ரிவர் தான். அதனால நம்ம சொல்லும் போது பக்ரா நங்கல் அப்படின்னு சொல்லுவோம். வந்து 2த்துக்கு நடுவில் ட்ரெயின் சர்வீஸ் தான், ஃப்ரீ ட்ரெயின் சர்வீசஸ் இன் இந்தியா இன்னைக்கு வரையும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இங்கே லீகல் டிஸ்பியூட் வந்து எந்த 2 மாநிலம் இமாச்சல் பிரதேஷ் அண்ட் பஞ்சாப் அப்படி சொல்லி பார்க்கணும். என்ன ரிவர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உள் ரிவர் வந்து என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து ஷனான் ஐடல் திட்டம் முடிச்சு பார்க்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து மார்பர்க் வைரஸ் அப்படின்னு பார்க்குறோம். இது வைரஸ் மார்பர்க் ஆக்சுவலா இதை வந்து யார் பரப்புறா அப்படின்னா பனந்திலி ஒவ்வால்கள் அப்படின்னு பரப்புது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மார்பர்க் வைரஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காசர் பை ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா பரப்புது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ருவாண்டா கவர்மெண்ட் வந்து டிக்ளேர்டு த எண்ட் ஆஃப் மார்பர்க் வைரஸ் அந்த கண்ட்ரில இல்லை அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ருவாண்டா நாட்டில் முடிவுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து டார்ஜிலிங் வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் பூங்கா, டார்ஜிலிங் ஜூலாஜிக்கல் பார்க் வந்து. ஸோ மேற்கு வங்காளத்தில் டார்ஜிலிங் வன உயிரியல் பூங்காவிற்கு நெதர்லாந்து நாட்டிலிருந்து அரிய வகை சிவப்பு பாண்டா கரடிகள் கொண்டு வரப்பட்டன. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு பாண்டா அப்படின்னா கரடிகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டிலேருந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து ஒன்று. அப்புறம் எந்த ஜூல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டார்ஜிலிங் ஜூலாஜிக்கல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் இருக்குன்னு தெரியும். ஸோ அப்போ கண்ட்ரி எந்த ஜூலாஜிக்கல் பார்க் எந்த மாநிலம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். மேற்கு வங்காளம் அப்படின்னு பார்க்கலாம். டார்ஜிலிங் வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் பூங்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ எந்த நாடு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா மொத்தம் 4 விதமாக கேட்பாங்க. அப்போ ஸ்பீசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் பாண்டா, நெதர்லாந்து, டார்ஜிலிங் ஜூலாஜிக்கல் பார்க், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நம்ம வந்து சுற்றுப்புற சூழல் அப்படின்றது என்வரான்மெண்ட் எக்காலஜி நம்ம முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து அறிவியல் தொழில்நுட்பம் பாதுகாப்பு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது பார்க்க போகிறோம். டிஃபென்ஸ் அதிலே பாதுகாப்பு. சின்பாக்ஸ் கூட்டு ராணுவ பயிற்சி வந்து ஸோ ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து சின்பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். எந்த 2 நாடுகளும் இந்தியா கம்போடியா யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். அப்போ தென்கிழக்கு ஆசிய நாடு வந்து கம்போடியா. ஸோ ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து சின்பாக்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் கம்போடியா இடையே நடைபெற்றது. எங்கன்னா இந்தியாவில் நடந்திருக்கு மகாராஷ்டிரா. இந்தியாவுக்கு மலேசியாவுக்கு முடியாது ஹரிமோலா சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி. அப்போ இந்தியா மலேசியா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இந்தியா மலேசியா வந்து பார்த்தீங்கன்னா ஹிரிமோ அப்படின்ற சக்தி, ஹிரிமோ சக்தி அப்படின்றது இந்தியா மகாராஷ்டிரா இந்தியா மலேசியா வந்து ஹிரிமோ சக்தி அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ பயிற்சி வந்து. அக்னி வாரியர் அப்படின்னும் சிங்கப்பூர் வந்து இந்தியா சிங்கப்பூர் வந்து. அபயாஸ் அப்படின்னா அமெரிக்கா. அப்போ அக்னி வாரியர் வந்து சிங்கப்பூர், அபயாஸ் அமெரிக்கா, அண்ட் ஹிரிமோ அப்படின்னா வந்து மலேசியா அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் சிம்பாக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியா.
அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னா அது வந்து மிலிட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அக்னி வாரியர்னா எந்த கண்ட்ரி, இந்தியா கண்டிப்பாக இருக்குது. அப்போ சிங்கப்பூர், யூத் அபயாஸ் அப்படின்னு யூஎஸ்ஏ, அண்ட் சதா தக்யூ அப்படின்றது சவுதி அரேபியா அப்படின்னு பார்க்கணும். அது அடுத்து சதா சன்சிக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. ஸோ அப்போ நம்ம எந்த கண்ட்ரி தான் நம்ம நோட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த கண்ட்ரி நோட் பண்ணி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து ப்ரோபா 3 செயற்கைக்கோள் வந்து, ஸோ ப்ரோபா 3 சேட்டலைட் அப்படின்னா சூரியன் வெளிப்புற அடுக்கை ஆய்வு செய்வதற்காக ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது ப்ரோபா 3 அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிஎஸ்எல்வி மூலம் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இந்த ப்ரோபா 3 சேட்டலைட் டெவலப்ட் பை த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி டு ஸ்டடி த அவுட்டர் லேயர் ஆஃப் த சன் ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல்லி லான்ச்ட் பை பிஎஸ்எல்வி. அப்போ பிஎஸ்எல்வி அனுப்பியிருக்கு ராக்கெட் வந்து பிஎஸ்எல்வி, இஸ்ரோட ராக்கெட். ஆனால் ப்ரோபா 3 அப்படின்ற சேட்டலைட் யாருடையது, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. எதுக்காக இதை அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவுட்டர் லேயர் ஆஃப் த சன் வந்து ஸ்டடி பண்றதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ அனுப்புனது எதுக்காகனா இஸ்ரோ, ஆதித்யா L1 சரி அனுப்புனது யார் அப்படின்னா பிஎஸ்எல்வி இஸ்ரோ. அது எந்த விண்வெளி ஏஜென்சி அப்படின்னா ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தால. என்ன சேட்டலைட்டோட பேர் என்ன, ப்ரோபா 3 அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா சூரியன் வெளிப்புற அடுக்கை ஆய்வு செய்வதற்காக அப்படிங்க. அதே மாதிரி இஸ்ரோவால ஆதித்யா L1 அனுப்புனால அதுவும் வந்து சூரியனை ஆய்வு பண்றதுக்காக. அது மாதிரி நாசாவுடைய பார்க்கர் சூரிய ஆய்வு, அப்ப சூரியனை பத்தி ஆய்வு பண்றதுக்காக, சன்னை பத்தி ஆய்வு பண்றதுக்காக அனுப்பப்பட்ட இதுக்கு முன்னாடி விண்கலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவுடையது, நாசாவுடையது, இப்போ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடது ப்ரோபா 3 அப்படின்னு பார்க்கலாம். சுயமாக இயங்கும் செயற்கைக்கோள் செல்ஃப் ப்ரொப்பல்டு சேட்டலைட் யார் உலகிலே முதல்ல இதை தயாரிச்சிருக்காங்கன்னா சைனா. அப்ப சைனா வந்து முதல்ல வந்து உலகிலே செல்ஃப் ப்ரொப்பல்டு சுயமா இயங்கக்கூடியது அப்படின்னு பாரு சேட்டலைட்டை தயார் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் ப்ரொப்பல்டு சேட்டலைட். அண்ட் ஐஎன்எஸ் வந்து துஷில் கப்பல் வந்து, ஸோ ஐஎன்எஸ் துஷில் ஷிப் அப்படின்றது வந்து இந்தியான் கப்பல் சேரவில் ஐஎன்எஸ் துஷில் கப்பல் ரஷ்யா உதவியுடன் கட்டப்பட்டுள்ளது. அப்போ எந்த நாட்டோட உதவியில் இது வந்து கட்டினாங்க, அப்புறம் எதில் ஜாயின் பண்ண போகுதுன்னா அது நேவி, அதான் ஐஎன்எஸ் வருது. அப்போ ஐஎன்எஸ் துஷில் அப்படின்னா ரஷ்யன் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். உலகின் முதல் ஏஐ பொறியாளர் பேர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அப்புறம் எந்த நிறுவனம், டெவின் தான் பேரு வந்து பொறியாளர். அப்போ ஃபர்ஸ்ட் ஏஐ இன்ஜினியர் யார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டெவின் வந்து. ஸோ எந்த கம்பெனி வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா காக்னிசம் அப்படின்னா ஏஐ சிஸ்டம் வந்து. ஸோ இப்போ காக்னிசம் அப்படின்ற ஏஐ அமைப்பு தான் வந்து இதை உருவாக்குனாங்க. பேர் என்னன்னா டெவின் அப்படின்னு பார்க்கணும். இந்தியாவின் ஏஐ ஆசிரியர் யாருன்னா ஐரிஸ் அப்படின்னு பார்க்கணும் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட். இந்தியா ஏஐ டீச்சர் ஆஃப் இந்தியா வந்து ஐரிசம். உலக சுகாதார நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட ஏஐ பேர் என்ன சாரா அப்படின்னு பார்க்கணும். டெவலப்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஏஐ பேர் என்ன சாரா வந்து, WHO வந்து. ஸோ இப்போ இந்தியா வந்து ஐரிஸ் வந்து டீச்சர் வந்து. அதே மாதிரி டிடி கிசான் சேனல் வந்து ஏஐ ஆங்கர் யாருன்னா கிரிஷ் பூமி வந்து. ஸோ இப்போ டிடி கிசான்ல வந்து ஏஐ ஆங்கர் யாருன்னா கிரிஷ் பூமி அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து மியூலர் அண்டர் ஏஐ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பொருளாதார மோசடி தடுக்க அறிமுகம் செய்ததுல தான் மியூலர் அண்டர் ஏஐ அப்படி பார்க்கணும். ஸோ இது யார் உருவாக்குனா அப்படின்னா ஆர்பிஐ. எதுக்காக அப்படின்னா வந்து ஃபினான்ஷியல் ஃப்ராடை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக மியூலர் ஹண்டர் அப்படின்ற ஏஐ வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுறோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் பண்ணுது. அடுத்து ஸ்பெடாக்ஸ் இரட்டை விண்கல ஆய்வு திட்டம், ஸ்பெடாக்ஸ் விண்டில் ஸ்பேஸ் கிராஃப்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்குறோம். இது எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு மனிதனை அனுப்புவதற்கு முன்னேற்ற முயற்சி திட்டம். அப்போ ஸ்பெடாக்ஸ் ட்வின் ஸ்பேஸ் கிராஃப்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா இந்த பைலட் ப்ராஜெக்ட் சென்ட் ஹியூமன்ஸ் டு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அது இம்பார்ட்டன்ட். லான்ச் பண்ணது யார் அப்படின்னா இஸ்ரோ தான். பிஎஸ்எல்வி C60 அப்படின்னு ராக்கெட் மூலியமா பண்ணாங்க. இந்த ஸ்பெடாக்ஸ் விண்வெளி இரு விண்கலத்தை இணைத்தல் பரிசோதனை, அப்போ ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணுறது. அப்போ விண்வெளியில் ரெண்டுத்தையும் டாக் பண்ணுறது, இதுதான் ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஸோ அதை வந்து பண்ணுறது. அடுத்து இந்திரா காந்தி அமைதி பரிசு 2024. ஸோ மிஷேல் பேச்சலட் என்பவருக்கு இந்திரா காந்தி அமைதி பரிசு 2024 வழங்கப்பட்டது. இவர் சிலி நாட்டின் முன்னாள் பிரதமர் ஆவர் அப்படிங்க. ஸோ இஸ் த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் சிலி அண்ட் இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் அப்படின்னு மிச்சலி பேச்சலட் அப்படின்னு வழங்கப்பட்டது அப்படிங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். 2023 ஆண்டிற்கு இந்திரா காந்தி அமைதி பரிசு வந்து அலி அபு அவோட், டேனியல் பாரான்பி ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அப்போ 2023 யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னா அந்த அவார்டன் அலி அபு அவோடோ, டேனியல் பாராபின் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கு வழங்குறோம். ஹைப்பர்லூப் போக்குவரத்து வந்து ஹைப்பர்லூப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் முழு அளவிலான ஹைப்பர்லூப் போக்குவரத்து மும்பை டு புனே இடையே தொடங்கப்பட்டுள்ளது வந்து. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை டு அகமதாபாத் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இப்போ மும்பை டு புனே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்லூப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு அடுத்து ஸ்டார்ட் பண்றோம். மூளையின் செல் பிரிவு வந்து பிரெயின் செல் டிவிஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூளையில் இருக்கிற செல் பிரிவு துல்லியமாக கண்டறிய முப்பரிமாண படங்களை எடுக்கிறதுக்கு ஐஐடி சென்னை வெளியிடல. அப்போ மூளையின் செல் பிரிவு மூளையின் செல் பிரிவு இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்லி டிடெக்ட் பண்ணது ஐஐடி மெட்ராஸ் வந்து 3D இமேஜஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் இப்போ இருக்கு அப்படி பார்க்குறோம் மெடிக்கல் ஃபீல்டு. அடுத்து ஐஐடி கவுஹாத்தி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு மீத்தேனை உயிரி எரிபொருளாக மாற்றும் முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் ஒன்னா சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயோஃபியூலா மாற்றினது யாருன்னா ஐஐடி கவுஹாத்தி அப்படின்னு பார்க்கலாம். இந்திய ராணுவ ஜெனரல், இந்தியன் ஆர்மி ஜெனரல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நேபாள ராணுவ தளபதி வந்து அசோக் ராஜ்சிங் டெல்லுக்கு இந்திய ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பதவி வழங்கப்படுது. அப்போ இந்திய ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பதவி யாருக்கு வழங்குவாங்கன்னா நேபாள ராணுவ தளபதிக்கு வழங்குறாங்க. அதே மாதிரி இந்திய ராணுவ தளபதி என்ன பண்ணுவாங்க, நேபாளத்துக்கு கௌரவ ராணுவ தளபதியா பதவி வழங்குவோம். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி என்ன பண்ணிக்கிறதுனா வந்து நம்மளே வந்து பாராட்டிக்கிறது அப்படிங்க. அண்ட் போஸ்ட் வாஸ் கிவன் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து வழங்கினாங்க. அதே மாதிரி அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்து வழங்குவாங்க அப்படிங்க. அடுத்து டார்க் ஈகிள் எதிர்ப்பு ஏவுகணை.
டார்க் ஈகிள் ஆன்டி மிசைல் அப்படின்றது யார் உருவாக்கியிருக்காங்க? அமெரிக்கா. அந்த ஏவுகணை எந்த நாடுன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு. அடுத்து சாத்தான் ஏவுகணை அப்படின்னு ரஷ்யா வந்து, டாங்பெங் 100 சீனா வந்து. அப்ப ரஷ்யாவோட ஏவுகணை தான் சாத்தான் அப்படின்ற ரஷ்யா, டாங்பெங் அப்படின்றது 100 வந்து சைனா அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் என்விஷன் திட்டம், என்விஷன் அப்படின்றது வெள்ளி கிரகத்தை ஆராய ஐரோப்பிய விண்வெளி இஎஸ்ஏ உருவாக்கி உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இஎஸ்ஏவால் உருவாக்கப்பட்டதான் என்னன்னா, இஎஸ்ஏவால் என்விஷன் அப்படின்னு திட்டம் எதுக்காக அப்படின்னா வந்து வீனஸ் அப்படின்னா 2வது கோள் அப்படின்னு பார்க்குறோம். மொத்தம் முதல்ல புதன் இருக்கு, அடுத்து வெள்ளி இருக்கு, மெர்க்குரி, அடுத்து வீனஸ் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராஜெக்ட் சுக்ரியான் அப்படின்னு இந்தியாவுடைய வந்து, ஸோ இந்தியாஸ் மிஷன் டு எக்ஸ்ப்ளோர் வீனஸ் அப்படின்னு. ஸோ சுக்ரியான் திட்டம் வந்து வெள்ளி ஆராய்வதற்கு இந்தியாவின் திட்டம் அப்படின்னு சொல்லுறோம். வில்லோ அப்படின்றது என்ன அப்படின்னா, குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப்பினை கூகுள் அறிமுகம் செய்துள்ளது. ஸோ அப்போ கூகுள் ஹாஸ் லான்ச்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப் கால் தான் வில்லோ அப்படின்னு பார்க்குறோம். இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்காக வெளியிட்ட சிப் பேர் வில்லோ அப்படின்னு பார்க்குறோம். ஜிஎஸ்ஐ புவி அறிவியல் அருங்காட்சியகம் வந்து, இந்த ஜிஎஸ்ஐ எர்த் சயின்ஸ் மியூசியம் அப்படின்னா மத்திய பிரதேசம் குவாலியரில் ஜிஎஸ்ஐ அறிவியல் அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்க. இப்போ ஜாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து தொடங்கியிருக்காங்க. அப்போ ஜிஎஸ்ஐ எர்த் மியூசியம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா குவாலியர், மத்திய பிரதேசம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட். யுனெஸ்கோவின் இசை நகரமா எது இருக்கு அப்படின்னா வந்து குவாலியர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யுனெஸ்கோ மியூசிக் சிட்டியான குவாலியர் வந்து. ஸ்லினக்ஸ் அப்படின்றது இந்தியா மற்றும் இலங்கை இடையான கூட்டு கடற்படை. அப்போ இலங்கை கடற்படை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்தியாவோட கடற்படை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லினக்ஸ் அப்படின்றது. அப்போ ஸ்ரீலங்கா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நேவி எக்ஸசைஸ் அப்படின்னு பார்க்குறோம். நேவல் எக்ஸசைஸ் அதான் வந்து சிலக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அதே மாதிரி வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, போங்கோ சாகர் வந்து, போங்கோ சாகர் அப்படின்னு இந்தியா வங்கதேசம் வந்து. வருணா வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். போங்கோ சாகர் போங்கோ அப்படின்னா பங்களாதேஷ் பார்க்குறோம். நம்ம வருணா அப்படின்னா பிரான்ஸ் வந்து. சமுத்ரா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா வந்து. சமுத்திர லக்ஷ்மணா வந்து அது அங்கேயே இருக்கு. ஸோ அது வந்து நேவல் எக்ஸசைஸ் அப்படிங்க. ஐஎஸ்ஐ கூட்டமைப்பு வந்து. ஸோ ஐஎஸ்ஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சோலார் அலைன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இதில் 105வது நாடாக யாருன்னா மால்டோவா இணைஞ்சிருக்கு அப்படிங்க. அப்போ இந்தியா சோலார் அலைன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதில் 105வது நாடாக வந்து இணைஞ்சிருக்கிறது யாருன்னா மால்டோவா அப்படின்னு பார்க்குறோம். இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் அப்படின்னு சர்வதேச சோலார் கூட்டணி தலைமையிடம் எங்கே இருக்குன்னா ஹரியானால குருகிராமில் இருக்க வச்சுக்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன் வந்து. ஸோ இன்டர்நேஷனல் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியது அப்படின்னா இது ஒன்று அப்படி. அது மாதிரி இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பிரான்ஸும் இந்தியா ஒன்னா சேர்ந்து 30/11/2015 ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடி வந்து பதவி ஏற்று அடுத்த வருஷமே என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் ஏற்படுத்துறாரு. 104வது உறுப்பு நாடு எதுனா ஆர்மீனியா. அப்போ 104 மெம்பர் ஸ்டேட் எதுனா ஆர்மீனியா அப்படின்னு பார்க்குறோம். சதிப்படும். செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் மையம், இந்திய ராணுவத்தின் செயற்கை நுண்ணறிவு இன்குபேஷன் மையம் எங்கே தொடங்கணும்னா பெங்களூரில் தொடங்குள்ளது, கர்நாடகா அப்படிங்க. அப்போ இந்திய ராணுவத்தோட செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்குபேஷன் சென்டர் அப்படின்னு கர்நாடகாவில் பெங்களூர்ல இந்தியன் ஆர்மி தொடங்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். கிரிப்டோ முதலீடு, இந்தியாவில் கிரிப்டோ முதலீடுகள் டெல்லி முதலிடம் எடுத்துள்ளது. கிரிப்டோ அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட் வந்து டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது கேட்பாங்க, அது எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துது அப்படின்னா பிளாக் செயின் அப்படின்னு தொழில்நுட்பம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு அப்படி பார்க்குறோம். வந்து இப்போ யார் வேணாலும் உருவாக்கலாம். ஒருத்தர் இன்னொருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டேட்டா வந்து அது வந்து பதிஞ்சிரும், அதை மாற்றவே முடியாது, எடுக்கவே முடியாது பார்க்குறோம். ஸோ அப்போ டீசென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் கரன்சி பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது தான் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து புற்றுநோய் தடுப்பூசி, கேன்சர் வேக்சின். ரஷ்யா வந்து புற்றுநோய்க்கான புதிய mRNA அடிப்படையிலான தனிப்பயனாக்கப்பட்ட தடுப்பூசி உருவாக்கியுள்ளது. அப்போ எந்த நாடு உருவாக்குச்சுன்னு கேட்பாங்க. புற்றுநோய்க்கான தடுப்பூசி வந்து ரஷ்யா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ mRNA பேஸ்டு பர்சனலைஸ்டு வேக்சின் அப்படின்னு பார்க்குறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு 2025 ஏர்லிருந்து கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த வேக்சின் பீன் டெவலப்டு பை ரஷ்யா வந்து. ஸோ அது தெராபட்டிக்கும் இட் வில் பி கிவன் டு தோஸ் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர். கேன்சர்ல பாதிக்கப்பட்டு கொடுக்கலாம். உலகின் மிக நீளமான விண்வெளி நடைப்பயணம் வந்து தி லாங்கஸ்ட் ஸ்பேஸ் வாக் இன் தி வேர்ல்ட் அப்படின்றது யார் பண்ணாங்க அப்படின்னா சீனாவுடைய விண்வெளி வீரர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதிகமான நேரம் வந்து ஸ்பேஸ்ல வந்து நடந்தது யாருன்னா சைனாவுடைய வீரர்கள் அப்படி சொல்லுவாங்க. சைனா ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு பார்த்தா டியாங்கன் ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ சைனாவுடைய ஸ்பேஸ் சென்டரோட பேர் என்னன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா டியாங்கன் அப்படி சொல்லுவாங்க. விண்வெளி மையம். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டர் இருக்குல்ல, அதே மாதிரி தான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதே மாதிரி சைனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியாங்கன் ஸ்பேஸ் சென்டர் இருக்கு. இந்தியா என்னன்னா BAS அப்படின்னு சொல்லுவோம், பாரதிய அந்தரிக்ஷா நிலையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்தியாக்கான ஸ்பேஸ் சென்டர் அப்படிங்க. அப்போ இது வந்து நம்ம வந்து 400 to 450 கிலோமீட்டர் உயரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி நிலையம் அப்படின்னு ஆல்ரெடி இயங்கிட்டு இருக்கு. 2035ஆம் ஆண்டுக்கு வந்து இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையம் செயல்படுக்கிறோம். ஸோ அப்போ ஆபரேஷனலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா BAS இருக்குல்ல, ஸோ அது எப்போ வரும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2035. ஆல்ரெடி 400 கிலோமீட்டர் உயரத்தில் எது இருக்குன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ ISS அப்படின்னு ஆல்ரெடி இருக்கு. BAS அப்படின்னா பாரதிய அந்தரிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படின்னு பார்க்குறோம். அதான் BAS அப்படின்னு பார்க்குறோம் வந்து நிலையம் ஸ்டேஷன். ஓகேவா, சென்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட். ஸோ அடுத்து தொடர்புடைய ஆக்சியம் நிலையம் அப்படின்னு இது உலகின் முதல் வணிக விண்வெளி நிலையமாக இருக்கும் அந்த ஆக்சியம் அப்படின்னு. ஆமாம், வணிகமாக வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் வந்து. அடுத்து கேட்வே விண்வெளி நிலையம் அப்படின்னு நாசாவுடையது. கேட்வே அப்படின்றது சந்திரனை சுற்றி மனித குலத்தின் முதல் விண்வெளி நிலையத்தை நிறுவுவதற்கு ஒரு சர்வதேச ஒத்துழைப்பாகும். அப்போ கேட்வே ஸ்பேஸ் அப்படின்றது நம்ம எதனா 3 சுற்றி வர்றதுக்காக. அதே மாதிரி ஆக்சியம் அப்படின்ற ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் ஸ்பேஸ் ஸ்டேஷனாக வந்து இருக்க போது. உதான் யாத்ரி கஃபே வந்து
எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் விமான நிலையம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டா கொல்கத்தால இருக்கு. அது இம்பார்ட்டன்ட் வந்து ஃப்ரெண்ட். ஸோ இந்த காஃபி கிடையாது, ஆனால் அந்த ஏர்போர்ட் வந்து முக்கியம் வந்து. ஸோ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து சரி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஏர்போர்ட் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா கொல்கத்தால இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல, அதுதான் நமக்கு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்திய விமான நிலையம் ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்டது 1990. ஏற்கனவே சொன்ன நேஷனல் ஹைவே அத்தாரிட்டியும் ஏர்போர்ட் அத்தாரிட்டியும் ஒரே டேட்ல தான் ஒரே இயர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க வந்து. ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய சேர்மன் யார் இப்போ பிரசென்டா வந்து விபின் குமார் விட்டுலாம், அது கேட்க மாட்டாங்க. அண்ட் உயிரி பிட்டுமன் சாலை பயோ பிட்டுமன் ரோடு அப்படின்றது மகாராஷ்டிராவினால நாக்பூரில் NH44 முதல் இந்தியாவின் உயிர் பிட்டுமன் சாலை வந்து அமைக்கப்பட்டுள்ளது. அப்ப NH44 வந்து போட்டிருக்காங்க. எதுனா பயோ பிட்டுமன் ரோடு அப்படின்றது எங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு, நாக்பூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சதிம் படம். தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் 1995 அப்படின்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. பார்க்கர் விண்கலம் அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி கிரகத்தை சுற்றி வருவது சுற்றுவட்ட பாதையை பயன்படுத்தி சூரியனை சுற்றி ஆய்வு செய்ய பார்க்கர் விண்கலம் விண்ணில் செலுத்தப்படுது. ஸோ அப்போ 2018 வந்து அனுப்புறாங்க வெள்ளி கிரகத்தை சுற்றுவட்ட பாதையை பயன்படுத்தி. வெள்ளி கிரகத்தை சுற்றுவட்ட பாதையை பயன்படுத்தி வெள்ளி ஆராய்ச்சி பண்ணல, ஆனால் எதை ஆராய்ச்சி பண்றாங்க, சூரியனை தான் ஆராய்ச்சி பண்றாங்க அப்படிமா. ஸோ அப்போ பார்க்கர் ஸ்பேஸ் லான்ச் வீனஸ் ஆர்பிட் டு ஸ்டடி அரௌண்ட் த சன். அப்போ சன்னை ஆராய்ச்சி பண்றதுக்காக தான். ஆனால் ஆர்பிட் வந்து வீனஸோட ஆர்பிட் வந்து வெள்ளி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை பயன்படுத்தி சூரியனை பற்றி ஆய்வு செய்யும் பார்க்கர் விண்கலம் அப்படின்னா மிக நெருக்கத்தில் கடக்க உள்ளது. அடுத்து கார்டி செல் சிகிச்சை மையம். ஸோ கார்டி செல் தெரபி சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மும்பை நகரத்தில் இந்தியாவின் முதல் கார்டி செல் சிகிச்சை மையம். எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ல அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. NEX CAR 19 சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. டாடா மெமோரியல் மருத்துவமனையும் IIT பாம்பேவும் இணைந்து என்ன பண்ணியிருக்காங்க, இம்யூனோ ஆக்டில் உருவாக்கப்பட்டது. இது லுக்கிமியா லிம்போமா என்ற பி செல் புற்றுநோய்களை இலக்காக கொண்டு உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் காட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சை மையம். அப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இது வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து. கார்ட் ஸ்டாண்ட் ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா கிமிக்ரிக் ஆன்டிஜன் ரிசெப்டர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ என்னன்னா சைமெரிக் ஆன்டிஜன் ஏற்பி அப்படின்றது குறிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். கார்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேன்சருக்காக. ஸோ அதோட விரிவாக்கம் நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. பேஷன்ஸ் பிளட் அண்ட் ஜெனடிக்கலி இன்ஜினியரிங் தம் டு ப்ரொடியூஸ் ஸ்பெஷல் ரிசெப்டார்ஸ் காலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிமிக்ரிக் ஆன்டிஜன் ரிசெப்டர் அப்படின்றது சர்ஃபேஸ்ல உருவாகும். இது பொறிக்கப்பட்ட கார்டி செல்கள் புற்றுநோய் செல்களில் குறிப்பிட்ட புரத இலக்குகளை அடையாளம் கண்டு பிணைக்க முடியும். அப்படி ஒட்டிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதை வந்து கில் பண்ணலாம் அப்படின்றது அதனுடைய டார்கெட்டா வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றோம் வந்து. ஸோ அப்போ இது போய் என்ன பண்ணணும்னா புற்றுநோய் செல்லை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த செல்களை வந்து சமிக்கை யூஸ் பண்ணி கில் பண்றது அப்படின்றது அதனுடைய நோக்கமா இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம இதை முடிச்சிட்டோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் டிஃபென்ஸ் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட். அடுத்து என்ன இருக்குன்னா விளையாட்டு. ஸோ சையத் மோடி சர்வதேச பூப்பந்து போட்டி வந்து ஸோ சையத் மோடி இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. இதில் யார் வெற்றி பெற்றாங்க, லக்னோவில் நடைபெற்றது. வெற்றி பெற்றது யாருன்னா பெண்கள்ல PV சிந்து, லக்ஷயா சென் வந்து ஆண்கள் அப்படி சொல்கிறோம். ஸோ PV சிந்து வந்து பார்த்தீங்கன்னா உமன் சிங்கிள்ஸ்லையும், லக்ஷயா சென் வந்து பார்த்தீங்கன்னா மென்லையும். இது எங்கே நடந்ததுன்னா லக்னோவில் நடந்தது அப்படிங்கிறோம். ஸோ சையத் மோடி இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் வந்து. ஆசிய பெண்கள் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி எங்கன்னா புதுடெல்லியில் நடைபெற்றது. விளையாட்டை ஊக்குவிப்பதற்கு சிறந்த மாநிலம் விருது வந்து தமிழ்நாடு பெற்றது. இது இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் வேணா தேர்ட் வந்து இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு பேக் பெஸ்ட் ஸ்டேட் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து கேலோ இந்தியா அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ லடாக்கின் கேலோ பகுதியில் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டி வந்து 2025 நடைபெற்றது. எங்க நடந்தது, லடாக்ல 2025 கேம் அடிச்சிருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். FIFA வேர்ல்டு கப் வந்து 2034 எங்க நடைபெற உள்ளது அப்படின்னா சவுதி அரேபியாவில் நடைபெற உள்ளது அப்படின்னு பார்க்குறோம். அதே வந்து 2030 எங்க நடக்க உள்ளது அப்படின்னா ஸ்பெயின், போர்ச்சுகல், மொராக்கோ ஆகிய நாடுகள் இணைந்து நடத்த உள்ளன அப்படி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அண்ட் ஏஷியன் ஹாக்கி கப் அப்படின்றது இந்தியா ஒன் வந்து இந்தியா வென்றது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ ஆசியா ஹாக்கி கப் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது ஏஷியா ஹாக்கி கப் வந்து. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவில் நடைபெற உள்ளது 2025. ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2025 நடைபெற்றது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இம்பார்ட்டன்ட். டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து 537 விக்கெட்டுகளை வீழ்த்தி ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தி 2வது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றார் வந்து. ஸோ முதல்ல யார் அப்படின்னா வந்து அனில் கும்ளே வந்து ஹையஸ்ட் 619 அப்படி வாங்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா 537 அப்படி சொல்லலாம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து FIFA விருதுகள் ஆணின் சிறந்த வீரரான வினிசியஸ் வந்து ஜூனியர் வந்து பிரேசில் வந்து. ஸோ பிளேயர் ஆஃப் த இயர் வந்து ஆணின் சிறந்த வீரர் வந்து ஆண்டின் சிறந்த வீரர் வந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட், அவ்வளோ போதும். அடுத்து வந்து 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் வந்து எங்க நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க டேராடூன் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்றது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ 13th நேஷனல் கேம்ஸ் வில் பி ஹெல்ட் இன் டேராடூன் உத்தரகாண்ட் நடந்து முடிச்சு. கோகோ உலக கோப்பை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கன்னா நியூ டெல்லி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியா கோகோ வேர்ல்டு கப் வந்து நடத்துறாங்க 2025 நியூ டெல்லி அப்படி சொல்கிறோம் வந்து. ஸோ பிராண்ட் அம்பாசிடர் சல்மான் கான் வந்து நியமிக்கப்பட்டார் அப்படின்னு. ஸோ நாங்கள் அம்பாசிடர் அப்படின்னு. கேரம் உலக கோப்பை போட்டி இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து அமெரிக்காவில் நடைபெற்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காசிமா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒற்றை இரட்டையர் மற்றும் குழு போட்டியில் வென்றார் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்போ காசிமா வந்து தமிழ்நாடு வந்து சிங்கிள் டபுள்ஸ் அண்ட் டீம் ஆஸ் ஈவெண்ட்ஸ் கேரம் வேர்ல்டு கப் ஹெல்ட் இன் USA அப்படி. இப்போ அடுத்து U19 பெண்கள் ஆசிய கிரிக்கெட் கோப்பை வந்து
U19 உமன்ஸ் ஏஷியன் கிரிக்கெட் கப் வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணாங்க அப்படின்னா வந்து மலேசியா வந்து வின் பண்ணாங்க சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அண்டர் 19 பெண்கள் ஆசிய கிரிக்கெட் கோப்பை அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து சாரி எங்கே நடந்ததுன்னா மலேசியாவில் நடந்தது ஃப்ரெண்ட். வின் பண்ணது யாருன்னா இந்தியா. ஸோ சாம்பியன்ஷிப் ஹெல்ட் இன் மலேசியா. யார் வின் பண்ணாலும் இந்தியாஸ் ஓன் அப்படின்னால இம்பார்ட்டன்ட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இம்பார்ட்டன்ட். தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெற்றதுன்னா பெங்களூரில் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நம்ம தேவிகா சாம்பியன் மட்டும் வென்றாங்க. ஸோ நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரகு தேவிகா 2 பேர் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ரகு வந்து ஆண்கள் பிரிவிலும் பெண்கள் பிரிவில் வந்து தேவிகா. அப்போ எந்த விளையாட்டு பிரிவை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி யார் வின் பண்ணிட்டாங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட். ஹாக்கி இந்தியா லீக் 2024 ஒடிசாவின் ரூர்கலாவில் ஹாக்கி இந்தியா லீக் வந்து 2020 நடைபெற்றது. எங்க நடந்ததுன்னு கேட்பாங்க. ஹாக்கி இந்தியா லீக் 2024 ரூர்கலா ஒடிசா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இம்பார்ட்டன்ட். அடுத்து எலன் கெல்லர் விருது அவார்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட். அடுத்து வந்து அவார்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ சக்தி மசாலாவின் தலைவர் வந்து பிசி துரைசாமிக்கு வந்து எலன் கெல்லர் விருது மாற்றுத்திறனாளிக்கு வேலைவாய்ப்பு கொடுத்ததுனால அவருக்கு வந்து அந்த விருதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ பிசி துரைசாமி சேர்மன் ஆஃப் சக்தி மசாலா. வைக்கம் விருது அப்படின்றது யாருக்கு அப்படின்னா தேவனுரா மகாதேவா அந்த கன்னட எழுத்தாளருக்கும் சமூக ஆர்வலருக்கு இந்த விருது தமிழக அரசால் வழங்கப்பட்டது. தேவனுரா மகாதேவா அப்படின்றவருக்கு வைக்கம் அவார்டு வந்து வழங்கப்பட்டது. பூமியின் சாம்பியன் விருது அப்படின்னு யாருன்னா மாதவ் காட்கிலுக்கு ஐநாவின் சாம்பியன் ஆஃப் த எர்த் விருது வழங்கப்பட்டது. மாதவ் காட்கில் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் பத்தி ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்கான்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ அவருக்கு வந்து யுஎன் சாம்பியன் ஆஃப் எர்த் அவார்டு. சிறந்த வீராங்கனை விருது யாருன்னா மகளிர் டென்னிஸ் கூட்டமைப்பு ஆரியானா சபலங்களாவுக்கு 2024 சிறந்த வீராங்கனை விருது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு. அதுமாதிரி செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவின் மாநில வாரியான சதுரங்க கிராண்ட் மாஸ்டர்கள் தமிழ்நாடு முதலிடம் இருக்கும். எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 31 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து தமிழ்நாடு 31, பக்கத்தில் யாருமே வர முடியாது. ஸோ செகண்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா 12 தான் இருக்கு, மேற்கொங்கலாம் 11 இருக்கும். இந்தியாவின் முதல் ஆண் சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் யாருன்னு விஸ்வநாத் ஆனந்த். பெண் சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா சுப்பராயன் விஜயலட்சுமி அப்படி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலில் வந்து விஸ்வநாத் ஆனந்த், இரண்டாவது வந்து சுப்பராயன் விஜயலட்சுமி. உலகின் இளைய சதுரங்க சாம்பியன் யார் அப்படின்னா டி குகேஷ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். இவர் வந்து தமிழகத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்க்குறாங்க. தமிழ்நாடு ஹாஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா உலக சதுரங்க சாம்பியன் வென்ற 2வது இந்தியராக இருக்காரு. அதே மாதிரி சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக சதுரங்க போட்டியில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டை சேர்ந்த டி குகேஷ் வந்து உலக இளைய சதுரங்க சாம்பியனார். அதுவும் இம்பார்ட்டன்ட் வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல வெற்றி பெற்றார். விஸ்வநாத் ஆனந்துக்கு பிறகு 5 முறை முதல் முறையாக டி குகேஷ் உலக சதுரங்க சாம்பியன் வெற்றினார். விஸ்வநாத் ஆனந்த் 5 முறை வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் டி குகேஷ் வந்து வெற்றி பெற்றிருக்காரு முதல் முறை அப்படின்னு பார்க்குறோம். அது இம்பார்ட்டன்ட் வந்து ராயல் கௌரவ பட்டம் வந்து ஸோ ராயல் ஆனரரி டைட்டில் வந்து பூட்டானின் கல்வி முன்னேற்றத்துக்காக பாடுபடுறது. பூட்டானின் ராயல் கௌரவ பட்டம் இந்திய கல்வியாளர் அருண் கபூருக்கு வழங்கப்பட்டது. இது கூட லெஸ் இம்பார்ட்டன்ட் தான். மிஸ் இந்தியா யூஎஸ்டி மிஸ் இந்தியா. ஸோ மாதிரி பட்டியல் வந்து மிஸ்டர் யூனிவர்சலாக வந்து வெற்றி பெற்று பிரியா செயின் வந்து மிஸ் எர்த்து, மிஸ் இந்தியா வந்து நந்தினி குப்தா. ஸோ நந்தினி குப்தா வந்து மிஸ் இந்தியா, பிரியா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் எர்த்து, அந்த மாதிரி பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மிஸ்டர் யூனிவர்ஸ். அப்போ மிஸ்டர் வந்து பட்டேல், பிரியா வந்து எர்த்து மிஸ் எர்த்து, நந்தினி வந்து மிஸ் இந்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. தீபா மாலிக்கின் சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் தீபா மாலிக் வந்து பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவின் முதல் பதக்கத்தை வென்ற தீபா மாலிக்கின் சுயசரிதை பிரிங் இட் ஆன் அந்த என்ற பெயரில் வெளியிடப்பட்டுள்ளது. அப்போ யாருடைய சுயசரிதை தீபா மாலிக் வந்து பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவின் முதல் பதக்கம் வந்து வென்றாடுங்களா. ஸோ அப்போ தீபா மாலிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோபயோகிராஃபி அவருடைய ஆட்டோபயோகிராஃபி பேர் என்ன அப்படின்னா பிரிங் இட் ஆன் சொல்லிட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெடல் இன் பாரா ஒலிம்பிக்ஸ் வந்து. மேரிகம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து உடைக்க முடியாதது அப்படின்னு பேர். அன்பிரேக்கபிள் மேரிகமோட பயோகிராஃபி. சானியா மிர்சாவோட பயோகிராஃபி வந்து ஏஸ் அகைன்ஸ்ட் ஆட்ஸ் வந்து. பிடி உஷா வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கேர்ள் வந்து. ஸோ சானியா மிர்சா வந்து வாழ்க்கை வரலாறு எதிரெதிர். பிடி உஷா வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா தங்கப்பெண் அப்படின்றது அவருடைய வாழ்க்கை வரலாறு. அண்ட் ஃபீல்ட்ஸ் மெடல் ஏபல் பரிசு அப்படின்றது நோபல் பரிசுக்கு இணையான கணிதத்துக்கு வழங்கப்படுது. கணிதத்துக்கு வழங்குறது வந்து. ஸோ 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து வழங்கப்படும் வந்து. ஏபல் பரிசு ஆண்டுக்கு ஒரு முறை வழங்கப்படும். இப்போ ஃபீல்ட்ஸ் மெடல் 4 ஆண்டு, ஏபல் பரிசு வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வழங்கப்படும். ஸோ ரெண்டுமே எந்த ஃபீல்டுன்னு கேட்டாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கணும். அடுத்து ஆர்டர் ஆஃப் முபாரக் வந்து அல் கபீர் விருது. இந்த ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் விருது யாருக்கு வழங்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரதமருக்கு வழங்கியிருக்காங்க. உயரிய விருது வச்சு பார்க்குறோம். குவைத்தின் உயரிய விருது பார்க்குறோம். அப்போ எந்த நாட்டோட உயரிய விருது அப்படின்னா குவைத் வந்து யாருக்கு வழங்குறாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு வழங்குறாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து சார் நைட்வுட் பட்டம் அப்படின்னு கிறிஸ்டோபர் நோலன் சொல்லிட்டு ஃபேமஸான டேரக்டர்னு உங்களுக்கு தெரியும் வந்து. ஸோ அந்த அவதார் படம் எடுத்தார்ல அவர் தான். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் நைட்வுட் அப்படின்னு பட்டம் பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி வழங்கியிருக்காங்க. அடுத்து பால் புரஸ்கார் விருது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26 வந்து பார்த்தீங்கன்னா வீர்பால் திவாஸ் அப்படின்றது நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ பால் புரஸ்கார ஜனனி நாராயணன் எங்கல் ஃப்ரம் தமிழ்நாடு அது உட்பட 17 பேருக்கு வழங்கியிருக்காங்க அவங்க உட்பட. ஸோ இப்போ வீர்பால் திவாஸ் தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் குழந்தைகளுக்கான பால் புரஸ்கார் விருது வந்து தமிழகத்தை சேர்ந்த சிறுமியான ஜனனி நாராயணனுக்கு உள்ளிட்ட 17 பேருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இம்பார்ட்டன்ட். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் ஃப்ரெண்ட். ஸோ டேஸை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே முக்கியம் தான். ஸோ அது அப்படியே ஃபுல்லாக நீங்கள் படிச்சுக்க வேண்டியதான். ஸோ அதில் வந்து தீம் இருந்ததுன்னா தீமும் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியதான்.
ஸோ இதில் முக்கியமானது வந்து ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது நமக்கு வந்து பல தடவை கேள்வியாக கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு வச்சுக்கிறோம். ஸோ அந்த பேசிஸில் படிக்க வேண்டியதா, மற்றதும் நீங்கள் அப்படியே வந்து ஃபுல்லாக படிச்சுக்க வேண்டியதான். படிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வந்து. ஏன்னா எது வேணாலும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ அதனால இதுவும் நமக்கு முக்கியம் வந்து. அந்த குறியீடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இணைய தயார்நிலை குறியீடு அப்படின்னு பார்க்கும்போது முதலிடம் அமெரிக்கா, இந்தியா வந்து 49ஆம் இடம் ஏற்கனவே பார்த்துட்டோம், 49th பிளேஸ் சொல்லிட்டு. பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து அமெரிக்கா, ஸ்பெயின், ஜப்பான் முறையே முதல் 3 இடங்கள்ல வந்து இருக்கு. ஸோ இந்தியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிருக்க இடம் வந்து 39வது இடத்துல நம்ம இந்தியா வந்து பிடிச்சிருக்கு டூரிசத்துல. சர்வதேச ஒட்டக ஆண்டு அப்படின்றது 2024ஆம் ஆண்டு வந்து ஐநா அறிவித்துள்ளது அப்படி பார்க்குறோம். இன்டர்நேஷனல் கேமல் இயர் வந்து எந்த வருஷம் கேட்டாங்கன்னா ஐநா வந்து 2024. இந்தியாவோட ரேங்க் வந்து டிராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் 39. இது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னா யூஎஸ் வந்து, செகண்ட் எதுனா ஸ்பெயின், தேர்ட் எதுனா ஜப்பான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ நம்ம டிசம்பர் மந்த் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.